வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துடுச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். மேஷராசியான நீங்கள் மனதளவில் இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கேன். மேஷராசியை நீங்கள் 100 பேர் சதைக்கிறீங்க அப்படின்னா 100 பேருக்கும் கெட்டது நடக்குது, கெட்டதாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியல. ஆனால் அந்த 100ல் வந்து குறைஞ்சபட்சம் 50 பேருக்காவது மேஷராசியை சேர்ந்த உங்களுக்கு ஹெல்த், எமோஷன், இல்லை ஜாப், இல்லை மணி, இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு சைடில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருது. அது ஏன் கொண்டு வருது? ஓகே, நம்ம நல்ல ராசி தானே, நம்ம வந்து நல்ல தசாபுத்தி நடக்குது, என் சார்ட்டே சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன் கொண்டு வருது? இதை வந்து லக்னத்தோட எங்கேயாவது கம்பைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். முதல்ல வந்து இந்த மேஷ ராசினா சந்திரன் மேஷத்தில் இருக்குது, நீங்கள் அந்த ராசியில் இருக்கீங்க. உங்களுக்கு கரெக்டாக 12th ஹவுஸில் சனி வந்துட்டார். சனி வந்து உங்களை சோதிக்க ஆரம்பிப்பார். இப்போ எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் வந்து செவ்வாய். உங்கள் சார்ட்டில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு இந்த சனி எப்படி பொருந்தி இருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த சனி எப்படி பொருந்தி இருக்காரா, செவ்வாயோட சேர்ந்து இருக்காரா, இல்லை செவ்வாயோட விலகி இருக்காரா, இல்லை அதோடைய காம்பினேஷனில் எப்படி வராரு, 5th ஹவுஸில் வராரா, 4th ஹவுஸில் வராரா. இந்த காம்பினேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அந்த சனியோட எப்படி இருக்காரோ அப்படி தான் இப்போ இந்த மேஷத்தை உங்களுக்கு வந்து ரூல் பண்ணும். ஏன்னா சனி தான் இப்போ உங்களுக்கு ஒரு மைனஸ் சைடில் ஒரு பிளானட் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அது சனி தான் வந்திருக்கு 12th ஹவுஸில். இது வந்து சடனாக உங்களுக்கு வந்து விரயம். இப்போ நான் வந்து இதை வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 ஒரு கம்பைன் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ சடனாக ஒரு விரயம், சடனாக வந்து ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ், இல்லைனா சம்டைம்ஸ் ஹெல்த் சடனாக ஒரு சின்ன லாஸ், ஹெல்த் லாஸு, சடனாக ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸு, சில பேருக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண விட்டு அதை சரியாக போக முடியாத, புஷ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மேஷம் பர்டிகுலராக ஏகப்பட்ட தடைகளை சந்திக்கிற ஒரு நேரம், ஒரு ஸ்டெப் பின்னாடி இறங்கி வர மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் இந்த மேஷராசியை சேர்ந்த நீங்கள் ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல், ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படியே கொண்டு வர மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், 100 பேர் மேஷராசியில் இருந்தீங்கன்னா 100 பேருக்கு அது பொருந்தாது. ஏன்னா உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. பட் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. சரி, இதோட காம்பினேஷன் என்ன? இப்போ அடுத்த 3 மாதம் மேஷத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல நான் ஒரு வியூ கொடுத்துட்றேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்டோபர் 9th கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்ஸுமே இந்த கேதுவை விட்டு விலகி வெளியில் வந்துடும். ஸோ கேதுவை விட்டு சுக்கிரன் தான் இப்போ இருக்குது, அது விலகி வந்துடும். அது வந்துடுச்சுன்னா சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 பேரும் அதோடைய பயணங்கள் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட அந்த ராகு கேதுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அது கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸில் வராது, ஏன்னா அதை விட்டு விலகி வந்துடும். ஸோ இது எவ்வளோ நாள் அப்படி கொண்டு போகணும், நான் டிசம்பர் 31st 2025 வரைக்கும் மார்க் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் அக்டோபர் 9th கொஞ்சம் பெட்டராக அப்படியே கண்ணுக்கு தெரியுது. அது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய மணி, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ஹெல்த், உங்களோட மைண்ட், உங்கள் எமோஷன், இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபேவராக தெரியுது. இது வந்து அக்டோபர் 9th நான் சொல்கிறது டிசம்பர் 31st வரைக்கும். இதில் சனி வக்ர நிவர்த்தி அடையும் நவம்பர் எண்டில். இப்போ என்னென்னா, இருக்கிற ஒரே ஒரு பர்டிகுலரான ஒரு பிளானட் வந்து கொஞ்சம் உங்களை போட்டு பாடாப்படுத்துது அப்படின்னா அது சனி மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் லக்னத்தோட கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 3 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 மேஷத்தை சேர்ந்த நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மாறிடும், நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சில, நீங்கள் ஜனனம் எடுக்கும் போது ராசி தான் மேஷமாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு தசா இல்லை ஒரு லக்னம் அப்படின்னு நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சமயத்தில் சனி தசையை தவிர, மேஷ ராசியாக இருந்து சனி தசையை தவிர மற்ற தசைகள் எதுவாக இருந்தாலுமே அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. கேது தசையை தவிர, சனி தசை, கேது தசை, நான் இதை வந்து நட்சத்திரத்தை பிரித்து எந்த ஏஜ் என்ன தசை நான் போக விரும்பலை, பெரிய டீட்டெயில் போகும். பட் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது 3 விஷயம் தான். நீங்கள் மேஷ ராசியான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க.
அது உங்கள் பர்த் சார்ட்டில் தெரிஞ்சிடும். அதில் என்ன நட்சத்திரன்றதை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு சனி மகாதசா நடக்குதா. நல்லா புரிஞ்சுங்க, 7 சனி வேறு, சனி மகாதசை வேறு. சனி மகாதசை நடக்குதா இல்லை கேது மகாதசை நடக்குதா, அந்த 2 தசை இல்லை அப்படின்னா மேஷத்துடைய டைம் கம்மிங் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2025 கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறேன். அதில் லக்னம் அப்படின்னு அடிப்படையில் உங்கள் லக்னா அசனன்ட் ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 12, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் ராசி என்பது நீங்கள் பிறக்கிற நாள், நீங்கள் பிறக்கிற டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி உங்கள் ராசி வந்துடும். நீங்கள் பிறக்கிற நேரம்னு ஒரு அவுட் ஆஃப் 24 ஹவர்ஸில் எந்த 2 ஹவர்ஸ் கேப்பில் பிறந்திருக்கீங்க அதை பொறுத்து உங்கள் லக்னா கணிக்கப்படும். அந்த லக்னா ஒருவேளை அது மேஷமாக இல்லாமல், ராசி மேஷமாக ஆயிடுச்சு தவிர்க்க முடியல, பட் அந்த லக்னா மேஷமாக இல்லாமல் ஒருவேளை நல்ல லக்னத்தை சேர்ந்து இருந்துட்டிங்கன்னா அதில் ஆப்ஷன் என்ன, இந்த வருஷத்தில் இந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் ஈவன் ஃபார் மேஷம் இந்த வருஷத்தில் நம்ம அடுத்து பார்க்கும்போது கன்னியா லக்னம், ராசி மேஷமாக இருந்து அதுக்கு சஷ்டாங்கம் சகடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா லக்னமாக இருந்தாலுமே ரிஷபம் மிதுனம் கன்னியா லக்னம், துலாம் லக்னம், அதுக்கடுத்தது நம்ம பார்க்குறது தனுசு லக்னம், அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது மகரம் லக்னம். இந்த 6 லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா, ஸோ ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு அண்ட் மகரம் இந்த 6 லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் மேஷராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையும் கேது தசையும் இல்லை அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்க போது, உங்கள் பிளான்லாம் ஓரளவுக்கு கை கூட போகுதுன்னு அர்த்தம். அது நீங்கள் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் ரிலேட்டடாக வச்சுக்கலாம், நீங்கள் ஜாப் ஆர் கரியர் ஆர் மணி ஆர் ஃபினான்ஸ் இது ரிலேட்டாகவும் நீங்கள் யோசிக்கலாம். அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னுடைய புக்தி தசா சனி இல்லை, தசா கேது இல்லை, பட் என்னோட புக்தி சனியாக இருக்குது, என்னோட புக்தி கேதுவாக இருந்தால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் மறுபடியும் 50% கொஞ்சம் தடையை கொண்டு வரும். ஒருவேளை புக்தியும் உங்களுக்கு சனி இல்லை, புக்தியும் உங்களுக்கு கேது இல்லை அப்படின்னா அடுத்த 3 மாதங்கள், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2025 உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி நிறைய விஷயத்துக்கு காத்திருக்கீங்க, ஒன்றும் நடக்கலை, பயங்கர மன உளைச்சலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன லக்னத்துடைய காம்பினேஷனில் அந்த தசாபுக்தி இல்லைன்னா ஷுவராக இந்த அடுத்த 3 மாதங்கள் மேஷ ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான கொஞ்சம் மனசை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ எண்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ரிஷப ராசி 2025 நான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதங்களை நான் ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. ரிஷபராசி நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம், ஒரு நல்ல நேரம் அப்படின்னா ஒரு ஒரு ராசிக்கு நல்ல நேரம் அப்படின்னா முதல்ல சனியை வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம். சனி நல்ல இடத்துல இருக்கா. ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனி, அந்த யோகக்காரகன் 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தை அவரோட பார்வங்க ராசியில் விழுந்தாலும் லாபஸ்தானத்தை நல்லா இருக்கார். சரி, கன்ஃபர்மேஷன் 1 சனி. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவால் இடையூறு, ஏதாவது தொல்லை இடையூறு அப்படிங்கிறது இப்போ இல்லை. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் சாயா கிரகங்களான ராகு கேது. தேர்ட் கன்ஃபர்மேஷன் குருபலம் உள்ள நேரமா, குரு ஒரு வாக்குஸ்தானத்தில் வலுவடைகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் குரு உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் தான் இருந்தார். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ வக்ரம் அடைய போகிறாரு. அக்டோபர்லலாம் உங்களுக்கு அட்வான்ஸ் டிரான்சிட் பண்ணிவிட்டு நவம்பரில் வக்ரம் அடைய ஆரம்பிச்சிடுவா. இன்னும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக வந்துடுது. ஸோ ரிஷபம் நம்ம ஒரு இன் ஜென்ரல் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரர்கள் என்னோடய நண்பர்கள் இருந்தாங்க, என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீ சொல்கிற ரிஷபராசி இப்படின்னு சொன்னேன், பட் எனக்கு சில ஹெல்த் இஷ்யூ சில பிரச்சனை இருக்குது, நான் எப்படி அதை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நான் சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். நான் இப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னா, ரிஷபராசியை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது ஒரு பக்கம் வச்சுங்க. மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா, நமக்கு நல்ல நேரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்மிங் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2025 நமக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரைட், இது எப்படி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன்னு இப்போ பாருங்கள். அந்த ரிஷபத்தை என்ன நட்சத்திரம், ஓகே, நான் ரோகிணி நட்சத்திரம், இல்லை நான் கார்த்திகை நட்சத்திரம், நான் மிருகசீர நட்சத்திரம் பாதம் நான் 1 இல்லை பாதம் 2, ஸோ நான் ரிஷபத்தை சேர்ந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன பதிவுனா நட்சத்திரம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
உங்கள் ராசி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ மூணாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் லக்னம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பொருந்தி வரும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப ராசியில் பிறந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசை நடந்தால் இப்போ கெடுதலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஈவன் நீங்கள் வந்து அது சனி தசைன்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் புதன் தசை எடுத்துக்கலாம், இல்லை கேது எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ரிஷபம் அப்படிங்கிற ராசியாக இருந்து இப்போ வந்து ஒரு பெரிய கெடுபல் நடக்கிற தசை எதுவும் இல்லைங்கிறத நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போது நம்ம அடுத்த விஷயத்தை என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, ரிஷபம் அப்படிங்கிற ராசியாக இருந்து நட்சத்திரம் 3 இருக்குது, அதில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. லக்னம் என்னன்றது உங்கள் சார்ட்டில் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க. ஸோ அந்த லக்னம் வந்து அடுத்த 3 மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். லக்கு வேணும், மணி வேணும், ஜாபில் ஒரு சேஞ்ச் வேணும், ஃபீல்டு ஒரு சேஞ்ச் வேணும். பர்டிகுலராக எனக்கு மேரேஜ் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ் நல்லா நடக்கணும், சில இஷ்யூஸ் இருக்குது, அது சால்வ் ஆகணும், அது சார்ட் அவுட் ஆகணும், ரிசால்வ் ஆகணும், ஃபேமிலி ட்ரபிள்லாம் ரிசால்வ் ஆகணும், கொடுத்த பணம் திருப்பி வரணும், கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக நான் கொஞ்சம் ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கேன், லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன், அதெல்லாம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு நல்ல திருமணம் நடக்கணும், என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகணும். இந்த மாதிரி பலவிதமான ஐடியாஸ் இருக்கும். சில பேருக்கு ஃபைனான்ஷியலாக இருக்குது, சில பேருக்கு ஜாபில் இருக்குது, சில பேருக்கு பிஸ்னஸில் இருக்குது, சில பேருக்கு பதவியில் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க முயற்சியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு பலன் இருக்குது. இதெல்லாம் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது எப்படி கொடுக்குறது? இப்போ நீங்கள் வந்து அந்த லக்னத்துடைய மேட்சிங்கை வந்து அடுத்த 3 மாதம், அதாவது நீங்கள் ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து ஏதோ நட்சத்திரம் அந்த 3ல் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு தசாபுக்திகளில் வந்து பெரிய லெவலில் மைனஸ்ன்னு இப்போ எதுவும் இல்லை. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு வேளை உங்களுக்கு இந்த ராகு கூட பரவாயில்ல, விட்டுருங்க, ரிஷபத்துக்கு அது ஃபேவர் தான். கேது தசா இல்லை கேது புத்தி நடக்கலை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுறீங்க. அந்த எலிஜிபிலிட்டி என்னென்னா டிரான்சிஷன் எல்லாமே வந்து அக்டோபர் 9th கம்ப்ளீட்டாக ஃபேவராக வரப்போகுது. ஸோ அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த இயர் 2 லாஸ்ட் 3 months உங்களுக்கு ஏதோ ஃபேவராக நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. ஆனால் சில லக்னங்களை சேர்ந்துருந்தால் மட்டும்தான் இந்த ராசியோட, ஏன்னா ராசி லார்டுன்னு இருக்கார். உங்கள் ராசி லார்டு யாருன்னா சுக்ரன். அவர் உங்கள் பர்த் சார்ட்டில் எப்படி இருக்கார், ப்ளஸ் உங்கள் லக்னா இப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க, அந்த லக்னத்துக்கு அதிபதி எப்படி இருக்கார், அந்த 2 பேரும் காம்பினேஷன் எப்படி இருக்குது ஹாரோஸ்கோப்ன்றதை பொறுத்து ஒரு பலன் வந்து உண்டாக போகுது. அது இந்த அடுத்த 3 மாதம் தெரிஞ்சிடும். இப்போது அந்த லக்னம் என்ன, ரிஷபராசியா? நீங்கள் 6 லக்னம் நான் குறிப்பு கொடுக்குறேன். ரிஷப லக்னம், அதே மாதிரி மிதுன லக்னம். உங்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு ரிஷப லக்னம் அல்லது மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னம் அல்லது துலாம் லக்னம், இல்லை கிட்டத்தட்ட இந்த 4 ராசிகளுமே உங்களுக்கு வந்து மிதுனம், சுக்கிரன் புதன்லேயே வருது பாருங்கள். ரிஷப லக்னம், அதாவது நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்துட்டீங்க, ரிஷப லக்னம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த 4 லக்னங்கள். இன்னும் 2 இருக்குது. ஈவன் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு இந்த நாளில் இந்த வருஷத்தில் நீங்கள் தனுர் லக்னத்தை சேர்ந்திருந்தாலும் நீங்கள் மகர லக்னத்தை சேர்ந்திருந்தாலுமே உங்களுக்கு பலன்கள் அடுத்த 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் அது ஃபேவரபுளாக இருக்குது. அது உங்களை வந்து நீங்கள் கேட்குற விஷயத்தை, உங்களோட எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்துகிற மாதிரி, ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கான நேரம் நெருங்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரிஷபராசியை சேர்ந்துருக்கீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ரிஷபராசி டாப்பு, வருஷ பலன் சூப்பர், சனி பயிற்சி பிரமாதம், குரு பயிற்சி ஆஹா, ராகு கேது பயிற்சி சூப்பர் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னும் கூட ஏதோ ஒன்று நடக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொன்னேன் இந்த 6 லக்னங்களை சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்கள் நேரம் அப்படியே ஒரு 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 கடிகார முள் வந்து உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நேரம் வருதுன்றதை நான் சொல்கிறேன். உடனே உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், ஒருவேளை நீங்கள் சொன்ன லக்னத்தில் இல்லாமல் நாங்கள் மேஷம், சிம்மம், கடகம், இல்லைனா வந்து விருச்சிகம், இல்லைனா கும்பம், இல்லை மீனம் இதை சேர்ந்துருந்தால் அப்போ இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதி கை கொடுக்கும், ஒரு பாதி கை கொடுக்காது. அப்படின்னா என்னென்னா, உங்கள் ராசி ரிஷபம் அதுக்கு நேரம் நல்லா இருக்குது, அது மனசளவில் ஒரு உற்சாகத்தோடு இருக்குது, அது மனசளவில் ஒரு முயற்சியில் இருக்குது. ஆனால் இந்த லக்னங்களை சேரும்பொழுது அது வந்து பாதிக்கு பாதியாக ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர ஒரு முழுமையான பலனை காமிக்கலைங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப பர்டிகுலராக இந்த 6 லக்னத்தை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணேன்.
ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு வந்து தசா பலனில் சனி நடக்குது, ராகு நடக்குது. பட் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த தசா லார்டு வந்து நல்லா இருக்காரா, கெட்டு போகாமல் இருக்கணும். கெட்டு போகாமல் இருக்குன்னா மறைவான ஸ்தானத்தில் போயிடக்கூடாது, பலகீனமாக இருக்கக்கூடாது, நீச்சம் அடையாமல் இருக்கணும். ப்ளஸ் காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணும். ஸோ இதை பொறுத்து இதை வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை ரீட் பண்ணிங்கன்னா க்ளீனாக புரிஞ்சிடும். நான் ரொம்ப நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தை டீச்சலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பலனை வந்து நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசியுடைய ஒரு ஒரு தற்காலிக சூழ்நிலை அப்படின்னு நம்ம வந்து முதல்ல டீட்டெயிலாக எடுத்துடலாம். ஏன்னா நான் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரை பற்றி நான் வந்து கிளியராக பேச போகிறேன். 2025 மிதுனம் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த புலி வந்து பசியில் வந்து வேட்டையாடுறதுக்கு காத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேட்டைக்காக காத்துட்டு இருக்கிற மனநிலை தான் நீங்கள் இருப்பீங்க. மிதுன ராசியை சேர்ந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. நீங்களும் வந்து ஏன்னா அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முடியல. அது வந்து தினம் தினம் ஒன்று யோசிக்குது, தினம் தினம் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க. பட் அது என்னமோ எப்போன்னு டெய்லி இருக்குது. பட் நான் வந்து அடுத்த 3 மாதத்தை டோட்டலாக செக் பண்ணி பார்த்துலாம் டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து 5 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் ராசி மிதுனம், அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ரெண்டாவது வந்து உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா மிதுனத்தில் வந்து மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம் அது உள்ளே வரும். அதுக்கப்புறம் புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் 3 பாதங்கள் அந்த மிதுனத்தில் வந்துடும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களில் நீங்கள் ஏதோ ஒன்று இருப்பீங்க. அதை நீங்கள் வந்து கிளியராக வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு தசா ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மிருகசீரிடமில் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் தசை உங்களுடைய பர்த்தில் ஸ்டார்ட் ஆகும். திருவாதிரைனா ராகு, புனர்பூசம்னா குரு. ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து இப்போ மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் சார்ட்டை பார்த்துட்டீங்க. நான் அடுத்த என்ன கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் மிதுன ராசியாக இருந்து இந்த வருஷம் ஃபுல்லாக காத்துட்ருக்கீங்க. எப்படா குரு பலன் வரும், எப்படா கொஞ்சம் மாறும், எப்படா நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, அடுத்த 3 மாதங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னா, ஜென்ரலாக மிதுன ராசிக்கு ஆக்சுவலாக பார்த்தா கேது கிட்டேருந்து புதனும் விலகி இருக்காரு, சுக்கிரனும் விலக போகிறார் அக்டோபர் 9. இது விலகின உடனே என்ன நடக்கும்னா, எல்லா பிளானட்டுடைய டிரான்சிட் ஒவ்வொரு ஹவுஸாக ஷிஃப்டாக மிதுனத்துக்கு அது ஃபேவராக இருக்கா இல்லையா? மிதுனத்துக்கு அது ஃபேவராக இருக்குது. குரு அட்வான்ஸ் டிரான்சிட்டாக நடக்க போகிறதும் ஃபேவராக இருக்குது. சனி வக்ர நிவர்த்தி அடைய போகிறதும் மிதுனத்துக்கு ஃபேவராக இருக்குது. ஆல்ரெடி ராகு கேது வந்து 3 and 9 இருக்கிறதும் ஃபேவராக இருக்குது. இவ்வளோ ஃபேவராக இருந்தோம் ஏதோ ஒன்று நடக்கலை, ஏதோ ஒன்று எங்களுக்கு சேரலை, ஏதோ ஒன்று எங்களுக்கு கூடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அடுத்து நீங்கள் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து என்ன தசா, என்ன புக்தி, என்ன லக்னம், இந்த 3 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். மிதுன ராசியை சேர்ந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு எந்த தசா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுறேன். நான் எது இருக்கணுன்ற சொன்னால் அது பெரிய விஷயமா இருக்குது. எது இருக்கக்கூடாது, இப்போதைக்கு எது இல்லாமல் தான் நல்லது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனி தசையாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து புதன் தசையாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ராகு தசையாக இருக்கலாம், இல்லை கேது தசையாக இருக்கலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, மிதுனத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இப்போ நடக்கக்கூடாத தசை செவ்வாய். ஆனால் லக் என்னென்னா, மிருகசீட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலுமே பிறக்கும்பொழுது தான் செவ்வாய் தசையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. திருவாதிரை அண்ட் புனர்பூசத்துக்கு செவ்வாய் தசை வர வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் செவ்வாய் தசை நடக்கிற வாய்ப்பு இல்லைன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்க. பட் இன்னொரு விஷயம் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, புக்தி. அந்த புக்தி வந்து செவ்வாயாக இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு வேளை ராகு கேது இருந்தாலும் அது இல்லாமல் இருந்தால் நல்லது, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் இல்லாமல் இருந்தால் இன்னும் சூப்பர். ஸோ பட் புக்தியில், புக்திங்கிறது சப் கால்குலேஷன், ஒரு தசாவுடைய சப் கால்குலேஷன் தான் புக்தி. அந்த புக்தியுடைய பீரியட் வந்து மேபி செவ்வாய் புக்தியாக இருந்தால் ஷார்ட் பீரியடாக இருக்கும், 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும். ராகு புக்தி கேது புக்தியும் ஷார்ட் பீரியடாக இருக்கும். ராகு புக்தி மட்டும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசையில் வந்ததுன்னா உங்களுக்கு 2 to 2.5 years ரஃப்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தசா பேஸ் பண்ணியிருக்கு கால்குலேஷன். பட் என்னென்னா, உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த தசா நடத்துகிற பிளானட்டும் அந்த புக்தி கொடுக்குற பிளானட்டும் நல்லா இருந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த டிரான்சிட் எல்லாமே வந்து டோட்டலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் மிதுனத்துக்கு சாதகமான இடத்துக்கு வருது. ஓகே, அப்போ வந்து நல்லது நடந்துருமா? ஒரு ஜாபில், ஒரு மணியில், ஒரு வெல்த்தில், ஒரு க்ரோத்தில், ஒரு பிஸ்னஸில், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல, ஒரு மேரேஜ் விஷயத்தில், ஒரு மேரேஜ் சக்ஸஸில், ஒரு லவ் சக்ஸஸில், ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம நினைக்கிறோம் அது நடக்குமா? ஒருவேளை ஜாக்பாட் லக்கு வந்துடுமா? ஒருவேளை ட்ராவல் சக்ஸஸ் ஆகுமா? பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமா? ஒரு கார் வாங்க முடியுமா? இல்லை கடனை தீர்க்க முடியுமா? கடன் கேட்டால் கிடைக்குமா? லோன் ட்ரை பண்ணுறோம் கிடைக்குமா? ஒரு எக்ஸாம் சக்ஸஸ் ஆகுமா? ட்ராவல் அப்ராட் பண்ணுற ட்ரை பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஒரு குழப்பம். ஒரு ஃபீல்டு சேஞ்சை பற்றி இருக்குது.
ஓகே, ஒரு மைக்ரேஷனை பற்றி இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசி மிதுனம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க உங்கள் பர்த் சார்ட்டில். அதை பேஸ் பண்ணி இப்போ என்ன தசை நடக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன புக்தி நடக்குது, 4 விஷயம் வந்துருச்சு. 5வது ஒன்று இருக்குது, அதுதான் உங்கள் லக்னம். மிதுன ராசியாக இருக்கிறது பத்தாது, உங்கள் லக்னம் என்ன? ஏன்னா ராசிநாதன் யார்னா புதன், அவர் ரெடியாக இருக்கார். அவர் வந்து ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் அப்படி இருக்குன்னு அர்த்தம். பட் அந்த லக்னம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயத்த அது கரெக்டாக உங்கள் விதிப்படி வேலை செய்ய போதா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்கள் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு லக்னா வந்து உங்கள் டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகிடும். இல்லாதவங்க இந்த வீடியோட எண்டில் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துருங்க. ஸோ உங்கள் லக்னா ஒரு வேளை நான் சொல்கிற 6 லக்னத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தசாபுக்திகளில் வந்து ஒரு நல்ல நேரமாக இருந்துருச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி உங்கள் ராசிநாதனும் உங்களுடைய லக்னநாதனும் ப்ளஸ் உங்கள் தசாபுக்தியுடைய பிளானட்டும் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நல்ல ஃபேவராக இருந்துருச்சுன்னா, ஷுவராக இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு சாதகமான பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒரு ஹிண்டாக கொடுத்துட்றேன். ஸோ அது என்ன லக்னம்? மிதுன ராசி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிங்க, அது உங்கள் ராசி. லக்னமில் வந்து ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுர் லக்னா அண்ட் மகரம். இந்த 6 லக்னத்தை சேர்ந்து வந்துட்டிங்கன்னா, அதாவது இந்த 6 லக்னத்துக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பிளானட்டுடைய டிரான்சிட் வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு இந்த மிதுன ராசியை சேர்த்தவங்களாக இருந்தீங்கன்னா ஃபேவராக இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதை வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா பக்காவாக இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒன்றுமே கிட்டவில்லை, ஒன்றுமே நடக்கலனாலும் இந்த கடைசி 3 மாதங்களில் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், தசாபுக்தி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த தசாபுக்தி நடத்துகிற கிரகங்கள் வலிமை பெற்றாதான் இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அப்ளிகபிள், அது நடக்கும், ரிசல்ட்டை கொடுக்கும். அதை வெரிஃபை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டோட என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசி அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் நிறைய இந்த வருஷத்துலேயே வந்து அதிகமாக இந்த ராசி பலனை பார்த்ததில் கடகராசி டாப்பில் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அஷ்டம சனியில் பற்றி நிறைய பேசுறதுனால இப்போ மாறிடும் அப்போ மாறிடும் நம்பிக்கையோடு இருக்கேன். பட் நான் சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஒரு பெரிய அனலைஸ் பண்ணியிருக்கேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 கடகத்துக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கா, பாசிட்டிவ் நடந்துருமா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் 5 விஷயத்தை நோட் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் கவனமாக வச்சுங்க. நம்பர் 1, உங்கள் ராசி கடகம், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்பர் 2, அந்த ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் என்னென்ன வரும்னா, புனர்பூசம், பாதம் 4 அப்படின்னு ஒன்று வரும். பூசம் அப்படிங்கிறது 1, 2, 3, 4 4 பாதங்களும் பூசம் அந்த கடகத்திலே இருக்கும். ஆயில்யம், ஆசிலேஷா, ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அந்த கடகத்திலே இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை தான் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. அது என்னென்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்க. ஏன் அது என்னென்னு கரெக்டாக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, என்ன தசா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். புனர்பூசத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் குரு தசையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் சனி தசையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க பர்த்தில், ஜனன ஜாதகத்தில். அதுக்கு அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் புதன் மகாதசையில் தொடங்கியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை. இதுதான் கால்குலேஷன். ஸோ கடகராசியாக இருக்கிறத கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அது நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க. அதில் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. அதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து இன்னும் 3 விஷயம் இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய தசா பலன் என்ன, புக்தி பலன் என்ன. ஏன்னா நீங்கள் வந்து கண்டக அஷ்டம சனிலேருந்து கடந்து வெளியே வந்துட்டீங்க, அதெல்லாம் பக்கா. பட் என்ன தசா நடக்குது, என்ன புக்தி நடக்குதுன்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த ராசிநாதன் யாருன்னா சந்திரன். அந்த சந்திரனுக்கு ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள் ரெண்டாக பிரிச்சுடுறோம். ஃபேவரபிள் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா டெஃபினட்டாக வந்து நான் சொல்கிறேன், குரு, செவ்வாய், சூரியன் பரவாயில்ல, சந்திரன் பரவாயில்ல, ஈவன் சுக்கிரன் பரவாயில்ல, புதன் கூட சம்டைம்ஸ் வேலை செஞ்சிடும், ராகு நல்ல இடத்துல இருந்தால் வேலை செய்யும், கேது பொதுவாக கெடுக்கும். பட் இருந்தாலும் உங்கள் ஹாரோஸ்கோப்போட பிளானட்டரி பொசிஷனை பொறுத்து இருக்குது. ஆனால் சனி நிச்சயமாக அந்த கடகம் என்ன லக்னத்தை சேர்ந்துருந்தாலுமே சனி தசை வரும்போது அந்த ராசிக்காவது அது கொஞ்சம் கெடுதலை செய்து அதை வந்து நான் வெரிஃபை பண்ணியிருந்தாலும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சனி தசை நடக்கலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சனி தசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிறக்கும் போதே புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தால் உங்களோட 20 வயசுலேயே சனி தசை முடிஞ்சிருக்கும். தோராயமாக நான் சொல்கிறேன். பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் நீங்கள் ஜனனத்திலே சனி தசை தான், அது ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. யங் ஏஜில், டீனேஜில் முடிச்சிருப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசையே கிடையாது. ஸோ இந்த பாயிண்டோட நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கடகராசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் ஏதோ நட்சத்திரம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தசை என்ன, புதனா, கேத்துவா, இல்லை சுக்கிரனா. ஆல்மோஸ்ட் அந்த 50ஸ்லாம் இருக்குது. 50க்குள்ளே இருக்கிறீங்கன்னா இந்த தசைக்குள்ளே வந்துடுவீங்க.
சுக்கிரனே நீங்கள் கடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு சூரிய தசை, சந்திரன், அங்காரக தசைகள்லாம் வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கடகராசிக்கு என்ன தசை அப்படிங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. அது ஒருவேளை சுக்கிர தசையாக இருக்குது, ஒருவேளை புதன் தசையாக இருக்குது, ஒருவேளை சூரிய தசையாக இருக்குன்னா எந்த ட்ரபிளும் இல்லை. ஒருவேளை கேது தசையாக இருக்குது. இந்த சமயத்துக்கு இந்த வருஷத்துக்கு 2025 அக்டோபர், நவம்பர், டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், 2025 பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒருவேளை கேது தசையாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து சில பல தடைகளை வந்து அது செய்யறதுக்கு வேலை பண்ணிகிட்டு இருக்கு. சரி, இந்த தசாங்கிறது ஒரு பெரிய பீரியடு. உதாரணத்துக்கு கேது தசை இருந்தால் 7 இயர்ஸ், உதாரணத்துக்கு சுக்கிர தசை தான் 20 இயர்ஸ், வித்தியாசம் நிறைய இருக்கும். கேது வந்து 7 வருஷம்னா சுக்கிரன் 20 இயர்ஸ், பெரிய பீரியடாக இருக்கும். சப் கால்குலேஷன் இருக்குது, அதுதான் புக்தின்னு சொல்கிறோம். தசா இருக்குது, புக்தி இருக்குது. புக்தினா இப்போ தசானா என்னன்னா டோட்டல் பாடின்னு வச்சுங்க, புக்தினா அதுக்குள்ளே பிரெயின், அதை எப்படி அதை ஆக்டிவேட் பண்ண போகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த அந்த புக்தி அப்படிங்கிறத வந்து என்ன புக்தி இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது தான் நான் சொல்கிறேன். முதல்ல தசால வந்து கேது இல்லாமல் இருக்கலாம், சனி இல்லாமல் இருந்தால் நல்லது, ராகுவும் இல்லாமல் தான் இப்போதைக்கு ரொம்ப நல்லது. மற்ற எந்த தசைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சனி, ராகு, கேது, நான் எப்படின்னு சொல்லிட்டேன், சனி இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் கேது ஆர் ராகு இருக்கிற வாய்ப்புகள் உண்டு, அது ஏஜை பொறுத்து. கேதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேது தசை இல்லை அப்படின்னா புக்திலையும் உங்களுக்கு ராகு இல்லை, புக்திலையும் உங்களுக்கு சனி இல்லை, புக்திலையும் உங்களுக்கு கேது இல்லை. ஏன்னா சப் கால்குலேஷன் ஒரு 2 இயர்ஸோ இல்லை 1.5 இயர்ஸோ இல்லை 1 இயரோ, கேதுனா 1 இயர் இருக்கும், ராகுனா ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்கும் ரஃப்லி டெஸ்ஸா பேஸ் பண்ணி. சனினா ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த 3மே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மைண்டில் வச்சிங்க, கடகராசி நம்ம நேரம் வந்து படாத பாடு படுத்தி இருந்தது, ஆனால் நமக்கு இப்போ சனி தசை இல்லை, ராகு தசை இல்லை, கேது தசை இல்லை, சனி புக்தியில், ராகு புக்தியில், கேது புக்தியில், நம்ம கடகராசியில் பூச நட்சத்திரமும் ஆயில் நட்சத்திரமும் சேர்ந்துருக்கும், ரூட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா கடைசி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுதான் உங்கள் லக்னா. உங்கள் லக்னாவில் வந்து இந்த வருஷத்தில் 2025 அடுத்த 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 6 லக்னங்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த 6 லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த கடகத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்னல்கள், ஒரு மன உளைச்சல், ஒரு மன போராட்டம், ஒரு மாதிரி மன கஷ்டம், ஒரு பொருளாதார முடக்கம், இல்லைனா ஒரு பின்தங்கின சூழ்நிலை, இல்லை ஒரு வேலையில் சரியாக அமையல, ஒரு தொழிலில் சரியாக அமையல, ஒரு நல்ல பதவி இல்லை, ஒரு நல்ல படிப்பில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல, இல்லை மேரேஜ் லைஃப்பில் வந்து பெருசாக நல்லா போகலை, ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ரிசால்வ் பண்ண முடியல, ஹெல்த்தில் இஷ்யூ இருக்குது, அது எப்போ சரியாகும், எப்போ நான் வந்து பெட்டராக ஆகும், எப்போ நான் நல்லா இருப்பேன், எப்போ நான் சிரிப்பேன், எப்போ நான் சந்தோஷமாக இருப்பேன், இப்படின்ற மாதிரி மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 லெவலில் நான் செலக்ட் பண்ணி தரேன். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லாத நான் வீடியோவில் என்ன கிளியாரிட்டி கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருங்க. கடக ராசியில் பிறந்த நீங்கள் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம் இந்த 6 லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த கடைசி 3 மாதங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு உற்சாகத்தை தர மாதிரி சில சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். இதை நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், 100% ஆஹா ஓஹோ பிரமாதம் நான் சொல்ல விரும்பலை. கடகம் பெட்டராக இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன், பெட்டராக ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப பிரமாதம் எக்ஸ்ட்ராடனரி அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இந்த கடைசி 3 மாதங்களில் இந்த 6 லக்னங்களில் சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த சனி தசை, ராகு தசை, கேது தசை இல்லை, சனி புக்தி, ராகு புக்தி, கேது புக்தி இல்லைன்னா பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் முயற்சியில் ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் வரும், உங்கள் முயற்சியில் ஏதோ சக்ஸஸ் வரும், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கையில் பொருளாக கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு முயற்சி ஜெயிக்கிறீங்க, அதை ஷேர் பண்ணும்போது இந்த இயரில் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னொன்று ஒரு விஷயம் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கடகம் அப்படிங்கிற ராசியை பிறந்து உங்கள் மனசு இப்போ என்ன தோணும் அப்படின்னா, அப்போ வந்து எங்கள் கடக லக்னத்தில் பிறந்தா ஒன்றும் யூஸ் இல்லையா, மேஷத்தில் லக்னமாக பிறந்தா யூஸ் இல்லையா, இல்லை மீனமாக இருந்தால் ரொம்ப போராட்டமா, இல்லை வந்து விருச்சிகமாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, சிம்மமாக இருந்தால் கஷ்டமாக இருக்குமா, கும்பமாக இருந்தால் கஷ்டமா, இப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இன்னொரு கேள்வி வந்திருக்கும். பட் நான் அதுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஏற்கனவே கடகம் அப்படிங்கிற ராசி அஷ்டமசன்லேருந்து தான் வெளியே வந்திருக்கே தவிர முழுமையாக அந்த ராசியுடைய ரூலிங் டைம்னு ஒன்று சொல்கிறோம். கடகத்துக்கு வந்து சுற்றி இருக்கிற எல்லா கோள்களும் நல்லா வரும்போது தான் முழுமையான நல்ல பலன் தரும். அந்த மாதிரி எல்லா கோள்களும் நகர்ந்து வரக்கூடிய நேரம் இது இல்லை, கொஞ்சம் நெருக்கடிகள் பிரச்சனைகள்லாம் கலந்தான் இருக்குது. பட் இந்த 6 லக்னம் நான் மிஸ் பண்ண இந்த 6 லக்னம் இருக்கு இல்லையா, மேஷம், மீனம் அண்ட் கடகம், சிம்மம், விருச்சிகம் அண்ட் கும்பம், இந்த 6 லக்னத்தை சேர்ந்திருந்தால் அடுத்த 3 மாதங்களில் சுமாரான பலன் தான் காத்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வெரிஃபை பண்ணுங்கள். இந்த 5 கிரைட்டீரியாவில் அதை வெரிஃபை பண்ணி பார்த்து செக்லிஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன அடுத்த 3 மாதம் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். இதையும் தவிர இன்னும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது என்னென்னா உங்களுக்கு நடத்துகிற தசா ஒருவேளை சுக்கிர தசையாக இருக்கலாம், சூரிய தசையாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்திர தசையாக இருக்கலாம். ஆனால் அந்த பர்டிகுலர் தசா லார்டு வந்து ஹாரோஸ்கோப்பில் நல்லா இருக்காருன்றதை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்த 3 மாதம் என்ன நடக்க போகுது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி.
நீங்கள் வந்து சிம்ம ராசியாக இருக்கிறீங்க. பலவிதமான இந்த வருஷம் 2025 ஆரம்பிச்சதுலேருந்தே, இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பேருக்கு நல்லவிதமான ஒரு மன உளைச்சலை வந்து நிறைய கொடுத்துருக்கிற ஒரு சூழ்நிலையில் 2025 நம்ம வந்து கடைசி 3 மாதங்கள், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஒரு ஒரு சடன் சேஞ்சஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிற டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நான் சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். சிம்ம ராசியாக இருக்கிற உங்களுக்கு இப்போதைக்கு பாதகமாக இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குரு நல்லா இருக்கார். சனி அடிப்படையே சிம்மத்துக்கு சூரியனுடைய அம்சத்துக்கு இந்த சனியாகப்பட்டது வந்து கொஞ்சம் எதிர்ப்பு நிலையை கொடுக்கக்கூடியது தான். அந்த சனி 8th ஹவுஸில் இருக்கிறதும் ராகுக்கு இது 1 and 7 இருக்கிறது மட்டும்தான் ஒரு மைனஸாக நம்ம ஸ்கோர் வந்து வச்சுருக்கோம். மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து குரு நல்லா இருக்கார். மற்ற கோள்கள்லாம் பரவாயில்ல. இப்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மெயினாக அந்த 4 கிரகங்கள் என்ன பண்ணணும்னா 1 by 1 வந்து அது டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும். மந்த்லி டிரான்சிட், அதெல்லாம் மந்த்லி மூவ் பண்ணுற ஒரு கோள்கள் தான். இப்போ இதெல்லாமே ஃபேவராக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு அது பெட்டர் ஆகிட்டு தான் வரும். ஏன்னா கேது கிட்டேருந்து வெளியே வந்துருச்சு. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, ஒரு 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 மாதங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வந்து அப்சர்வ் பண்ணிடலாம். ஈவன் நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம். அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகம், இன்னொன்று பூரம், இன்னொன்று உத்திரம். உத்திரம் வந்து வெறும் பாதம் 1 மட்டும்தான் இருக்கும். ஏன் இந்த நட்சத்திரத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது நட்சத்திரம் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் மகம் நட்சத்திரத்தை பிறந்திருந்தால் கேது மகாதசை தொடங்கியிருக்கும். பூரமாக இருந்தால் உங்களுக்கு சுக்கிர மகாதசை தொடங்கியிருக்கும். உத்திரமாக இருந்தால் சூரிய மகாதசை தொடங்கியிருக்கும். அதை பேஸ் பண்ணி இப்போ உள்ள வயசுக்கு என்ன தசா புத்தி நடக்குது. ஸோ நான் 5 விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஒன்று நீங்கள் பார்த்துட்டீங்க சிம்ம ராசி, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சிம்மத்தை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அதில் என்ன நட்சத்திரம் அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிக் மார்க் பண்ணிங்க. இன்னும் 3 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன தசா புத்தி நடக்குது, அதில் பர்டிகுலர் என்ன தசை நடக்குது, தசாவுடைய பீரியட் எவ்வளோ பெரிய பீரியடாக இருக்குது, இதை நீங்கள் கிளியராக வெரிஃபை பண்ணணும். அதில் இருக்கக்கூடாத தசைகள் இந்த வருஷத்துக்கு 2025 பொறுத்த வரைக்கும் இந்த தசை எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அது என்ன தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசை, ராகு தசை, கேது தசை. சனி தசை, ராகு தசை, கேது தசை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்லா ப்ரீத் பண்ணலாம், நல்லா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். காரணம் வந்து இந்த 3 தசைகள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசினா உங்கள் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நெருக்கடியும் கொஞ்சம் மன உளைச்சலும் கொடுக்குற ஒரு நேரமாக இருக்குது. சரி, இது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. என்னென்னா இந்த தசை இல்லை. அடுத்தது என்ன வெரிஃபை பண்ண போனால் புக்தி. அந்த புக்தியில் வந்து பார்த்திங்கன்னா அதே சனி புக்தி, இல்லை ராகு புக்தி, இல்லை கேது புக்தி, இந்த 3 புக்தியில் ஏதாவது புக்தி இருக்கா அதுவும் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 3 புக்தி இல்லை. ஸோ 2வது விஷயமும் வெரிஃபை பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு நட்சத்திரம் ராசி தெரிஞ்சிடுச்சு, தசா புக்தி என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து எனக்கு சுக்கர தசை நடக்குது, எனக்கு குரு புக்தி நடக்குது, எனக்கு புதன் தசை நடக்குது, எனக்கு செவ்வாய் புக்தி நடக்குது, எனக்கு சந்திர புக்தி நடக்குது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. பட் சனி ராகு கேதுடைய காம்பினேஷன் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்டு கிளியர் ஆகும். இப்போ அடுத்த கன்ஃபர்மேஷன்னா தான் ஃபைனல் கன்ஃபர்மேஷன். அது என்னென்னா உங்களோட வயசுக்கு உங்களுக்கு வந்து ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குது. சிம்ம ராசி நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் செட்பேக் பண்ணியிருக்கு. சில பேருக்கு வந்து என்னென்னா சிம்மம் என்ன முயற்சி பண்ணாலுமே இந்த சமயத்தில் ஒரு மாதிரி தடையாகவும் ஒரு மாதிரி போராட்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஜாபில், பிஸ்னஸில், இன்வெஸ்ட்மெண்ட்டில், மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப் சைடில், மேரேஜ் சைடில் இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஒரு மாதிரி ஒரு டல் பீரியட் தான் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஈவன் சைல்டு பர்த், குழந்தை பாக்கியம்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த கடைசி 3 மாதங்களில் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது ஏதாவது இருக்குமா, கொஞ்சமாவது கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா என்ன லக்னம் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்த சொல்கிறேன். ஸோ இந்த லக்னத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ உங்களுடைய பிறந்த நேரத்தை பேஸ் பண்ணி உங்கள் லக்னம் கணிச்சிடலாம். இப்போ உங்கள் சார்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ராசி சிம்மம், நட்சத்திரம் ஒருவேளை உதாரணத்துக்கு வச்சுப்போம் பூரம், நட்சத்திரம் பூரம், தசா பலன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு வேளை கரெக்டாக வந்து செவ்வாய் தசையில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். புக்தி வந்து உங்களுக்கு ஒரு வேளை குரு புக்தியாக இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாமே உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ குரு புக்தியாக இப்போ லக்னம் என்னவாக இருந்தால் நல்லதாக இருக்கும் அடுத்த 3 மாதங்கள். ஏன்னா அடுத்த 3 மாதங்கள் இந்த ராகு கேது கிட்டேருந்து விலகி இருக்கக்கூடிய இந்த கோள்கள் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு வந்து சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் முக்கியமான அந்த 4 பேர் வந்து அந்த ராகு கேது கிட்டேருந்து விலகி இருக்காங்க. ஏன் அப்படின்னா கேது வந்து சிம்மமில் இருக்குது, ராகு வந்து கும்பமில் இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இந்த கோள்கள் நகரம். பட் ஆனால் அதில் பார்வையில் இருக்குது. இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இதோட பார்வையில் இல்லாததுனால இந்த சமயத்தில் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு தசாபுக்தியும் நான் இப்போ காம்பினேஷனை கொடுத்துட்டேன். லக்னம் 6 லக்னத்தை நோட் பண்ணி வச்சுங்க. ஒன்று வந்து ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம். இந்த 6 லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்திருந்தாலும் உங்கள் தசாபுக்திகளில் வந்து சனி ராகு கேது இல்லாமல் இருந்திருந்தால் அடுத்த 3 மாதங்களில் கொஞ்சம் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ண விஷயங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்கலனாலும் இந்த கடைசி 3 மாதங்களில் ஒரு ஆதரவாக உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஒரு பாசிட்டிவாக நடக்கிற வாய்ப்பு அது உருவாக்க போகுது. அது உங்கள் மனசை கொஞ்சம் திருப்திப்படுத்த போகுது.
அது உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகளை கொஞ்சமாவது பூர்த்தி பண்ண போது. பர்டிகுலராக மணி, வெல்த்து, ஜாபு, பிஸ்னஸ், growth, ப்ரொமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், லொக்கேஷன் சேஞ்ச், மைக்ரேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன், எக்ஸாம் ரிசல்ட்ஸு, அடுத்தது வந்து மேரேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணுறது, திருமணம் ஏற்பாடு பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப்பில், ப்ளஸ் உங்களோட சைல்டு பர்த்தில் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிம்மத்துக்கு ஹெல்த்தில், பர்டிகுலராக ஹெல்த்தில் ஏதோ ஒன்று ரொம்ப சீரியஸாக ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த முறை அந்த ஹெல்த்லேயும் வந்து பெட்டர் ஆக போகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தியுடைய காம்பினேஷனில் உங்களுடைய பேர்த் சார்ட்டில் அந்த தசா நடத்துகிற பிளானட் ஒருவேளை சுக்கிரனாக இருக்குது, இல்லை ஒருவேளை சூரியனாக இருக்குது, இல்லை சந்திரனாக இருக்குது, இல்லை குருவாக இருக்குது அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் பிளானட் பேர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பில் அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அதோடைய பார்வைலாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதுலேருந்து தொடர்புடைய கோள்களுடைய நிலைகள் நல்லா இருக்குது அப்படின்னா இன்னும் அது எக்ஸ்ட்ராடனரியாகவே பலனை தருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். கன்னி ராசி. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 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 மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ராசின்னு வச்சுக்கோமே. இந்த இருக்கிற இடம் தெரியாமையே அந்த ராசி இருக்கும், ஆனால் எல்லா ரோலையும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் கன்னி. ரொம்ப சைலண்ட்டு, பட் ஆனால் அங்கங்கே அதோட இன்ஃப்ளூயன்ஸும் அதோட இம்பார்ட்டன்ஸும் அது காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ராசி தான் கன்னி. இப்போ நாம் என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025 கடைசி 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த கன்னி ராசிக்கு ஏதாவது மாற்றங்கள் நல்லபடியாக வருதா அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அந்த பார்வையில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அடிப்படையில் கன்னி ராசிக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணோம். ராகு கேதுவாலையோ, இல்லை குருவாலையோ, இல்லை புதனாலையோ, இல்லை சுக்கிரனாலையோ, இல்லை சூரியனாலையோ எந்த விதமான கெடுதலும் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கன்னிக்கு வந்து ஒரே ஒரு பிளானட்டுடைய பார்வை மட்டும் தான் விழுது, அது வந்து சனியுடைய பார்வை. அந்த பார்வையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ மட்டும் தான் கொடுக்குது, வேற ஒன்றும் பெருசாக. அது கூட 60க்குள்ளே உள்ளவங்களுக்கு பெரிய லெவலில் அது பாதிப்பு தரல. 60க்கு மேலே உள்ளவங்களுக்கு தான், அதாவது நான் சொல்ல 60 வயதுக்கு மேலே உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் ஹெல்த் வைஸ் சில பாதிப்புகளை கொண்டு வருது. ஏன்னா சனியுடைய பார்வை வந்து வயதானவர்களுக்கு அதிகமான உபாதைகளை கொடுக்கக்கூடிய நேரமாக வந்திருக்கிறதுனால இப்போ நாம் என்ன வெரிஃபை பண்ண போகிறோம்னா 5 விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்கள் கன்னி ராசி, அது நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ கிளியராக தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு என்ன நட்சத்திரம். நீங்கள் வந்து உத்திரமா, ஹஸ்தமா, இல்லை சித்திரையா. ஸோ உத்திரம்னா நீங்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க, ஹஸ்தம்னா நீங்கள் சந்திர தசையில் பிறந்திருப்பீங்க, நீங்கள் சித்திரைனா நீங்கள் வந்து செவ்வாய் தசையில் பிறந்திருப்பீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நட்சத்திரம் கன்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தசை ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ என்ன ஏஜ், அதுக்கு என்ன தசை உங்களுக்கு பிரேக்கப்பில் வருதுன்னு தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 30 வயசாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்த நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா சந்திர மகாதசை ஃபாலோட் பை குஜா தசை ஃபாலோட் பை ராகு மகாதசை வருவீங்க. அப்போ அந்த தசாவுடைய கேல்குலேஷன் ஃபாலோ ஆகிடும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ கன்னி ராசி நாம் என்ன கன்ஃபார்ம் பண்ண போகிறோன்னா, நீங்கள் கன்னி ராசிக்கு உறுதி ஆயிடுச்சு, அதில் நட்சத்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. தசா புத்தி என்ன, அந்த தசையில் எந்த தசை இப்போ நடக்காமல் இருந்தால் நல்லதுன்னா 2 தசை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணால் போதும். அந்த 2 தசை, 3 தசை, இந்த 3 தசையை மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். அந்த 3 திசைகள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டம் வந்து 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பர் 1 அடிப்படையில் கன்னி ராசிக்கு ஒத்து போகாத செவ்வாய் தசை நடக்காமல் இருக்கா? சூப்பர். அடிப்படையில் கன்னி ராசிக்கு ஒத்து போகாத செவ்வாய் தசை 1. கேது மகாதசை, ஏன்னா இப்போதைக்கு கேது ஒன்றும் ஃபேவரான இடத்துல இல்லை, பட் ஆனால் அன்ஃபேவரான இடத்துல இல்லை. இருந்தாலும் கன்னிக்கு கேது ஃபேவரான பிளானட் கிடையாது. ஸோ கேது தசை நடக்காமல் இருக்கா? பாயிண்ட் நம்பர் 2. 3வது வெரிஃபிகேஷன், இந்த சூழ்நிலைக்கு இந்த காலத்துக்கு 2025 பொறுத்த வரைக்கும் சனி மகாதசை நடக்காமல் இருந்ததுன்னா நல்லது. அப்போ வந்து கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்கள் நட்சத்திரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்போ நடக்கிற தசை செவ்வாய் தசை இல்லை, உங்களுக்கு நடக்கிற தசை கேது தசை இல்லை, உங்களுக்கு நடக்கிற தசை சனி தசை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இதில் செவ்வாய் தசை வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன காரணம், நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் தசை பிறவிலே போயிடும். அஸ்தம் இல்லைனா நீங்கள் வந்து உத்திரமில் பிறந்தாலும் செவ்வாய் தசை வந்து அட் ஏஜ் ஆஃப் 20ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள வந்துருவோம். கன்னி ராசியில் பிறந்துட்டீங்க, நட்சத்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, தசாபதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சனி இல்லை, சனி இல்லை, கேது இல்லை, செவ்வாய் இல்லை, இந்த 3 திசைகள் இல்லை. இப்போ புத்திக்குள்ளே வந்துடுவோம். புத்திங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த திசைக்குள்ளே உள்ள சப் கால்குலேஷன். தசாங்கிறது டோட்டல் பாடினா, புத்திங்கிறது உங்கள் பிரெயின். ஸோ அந்த புக்திலையும் சனி புக்தி இல்லை, அந்த புக்திலையும் செவ்வாய் புக்தி இல்லை, அந்த புக்திலையும் கேது புக்தி இல்லைனா இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு அசுபருடைய ஆதிக்கம் கொண்ட நேரத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். இப்போது கன்னி ராசிக்கு நீங்கள் அப்படியே டிக் பண்ணிட்டே வந்துடலாம். நான் கன்னி ராசி, என்னோட நட்சத்திரம் அஸ்தம், என்னோட நட்சத்திரம் சித்திரை, என்னோட நட்சத்திரம் உத்திரம், எனக்கு நடக்கிற தசை சனி இல்லை, எனக்கு நடக்கிற புக்தி கேது இல்லை, செவ்வாய் இல்லை, சனி இல்லை. ஸோ டிக் அடிச்சிருந்தீங்க. இது வரைக்கும் கிளியராக வந்துட்டீங்க. இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படி என்னதான் மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களுக்கு வக்ரகதியில் இருப்பார். சனி பார்வை கண்டினியூவாக இருக்க தான் செய்யும். பட் புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் நகர ஆரம்பிச்சிடும். எப்படின்னா அந்த ராகு கேதுகிட்டேருந்து விலகி நகர ஆரம்பிச்சிடும். இந்த நகர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. இந்த பாசிட்டிவான இந்த நகர்வு வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொண்டு வர போகுதுன்னா, அதை கன்ஃபார்ம் பண்ண தான் உங்களுடைய லக்னம். அதை கன்ஃபார்ம் பண்ண உங்கள் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லக்னங்களை நான் 6 லக்னங்களை தேர்வு செஞ்சு கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த வருஷத்துக்கு இந்த 6 லக்னங்களுக்கு தான் அதிகமான சாதகமான பலன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வெரிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு வந்து இப்போ அந்த 6 லக்னத்தை சொல்கிறோம். ரிஷப லக்னம்
மிதுன லக்னம், ஈவன் நீங்கள் பிறந்த கன்னி ராசினா கன்னி லக்னம், ஆஸ் வெல் அஸ் துலாம் லக்னம், தனுசு லக்னம் அண்ட் மகர லக்னம். இந்த 6 லக்னங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ இப்போ கன்ஃபர்மேஷன் எப்படி எடுத்துக்கிறோம்? உங்கள் ஹாரோஸ்கோப்பை இப்போ நீங்கள் கையில் பார்க்குறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சுருக்கீங்க, உங்கள் டைம் ஆஃப் பர்த் வச்சுருக்கீங்க, பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ உங்கள் நட்சத்திரத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ராசியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஜனனகால தசாபுக்தியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்கள் ஏஜை பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்கள் லக்னாவும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? ஒரு வேலையில் ஒரு மாற்றம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு யோசிக்கிறீங்க, இல்லை ஒரு வேலையில் ஒரு மாற்றம் யோசிக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறீங்க, ஒரு லோனை பற்றி யோசிக்கிறீங்க, பேங்க்கில் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு எஜுகேஷனில் ஒரு சக்ஸஸை பற்றி யோசிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட மேரேஜை பற்றி பிளான் பண்ணியிருக்கீங்க, அந்த மேரேஜ் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருக்கு, ப்ளஸ் உங்களுக்கு ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதோ ஒன்று போயிட்டு தான் ரிசால்வ் பண்ண நினைக்கிறீங்க, ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஃபேஸ் பண்ணீங்க, அதை ரிசால்வ் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க ஆசைப்படுறீங்க, பட் ரொம்ப நாள் அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க, இந்த முறை அதை செயல்படுத்தலாமா முயற்சி பண்ணலாமா நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டால், அந்த ராசிக்கு ரூட்டு கிளியராக இருக்குது. நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே இந்த பலனை வந்து நீங்கள் பொருத்திக்கலாம். ஏன்னா ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்திங்கன்னா உங்கள் குரு அங்கே 10th ஹவுஸில் வக்ரகதியில் இருப்பார். உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்திங்கன்னா உங்களுடைய பார்வை நேராக உங்களுக்கு 4th ஹவுஸில் விழுந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் ஜாபில் வந்து க்ரோத் அப்படின்னு ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னு பார்த்தா சுக்கிரனோட நகரம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும். இது எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லக்னாவுடைய தொடர்பு எப்படி இருக்குது? ஒருவேளை நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்கலாம், அங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் 6 லக்னம் சொன்னீங்க, பட் ஏன் லக்னம் மேஷம், பட் ஏன் லக்னம் மீனம், ஏன் லக்னம் வந்து கடகம், ஏன் லக்னம் வந்து சிம்மம், எந்த விருச்சிகம், எந்த வந்து கும்பம் அப்படிங்கிற சைடில் வந்துட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் அந்த லக்னம் கணிக்கப்படுது. அப்போ கன்னி ராசியாக இருக்கும். அப்போ என்ன பலன் பலிக்காதாங்கன்னா 50% சப்போர்ட். ராசி என்பது உங்களுடைய மனநிலை, ராசி என்பது உங்களுடைய முயற்சி, ராசி என்பது உங்கள் ஈடுபாடு, ராசி என்பது உங்களுடைய ஆசை. அது லக்னத்துடைய நேரமும் தொடர்படைஞ்சு அது வந்து பொருந்தும் போது தான் 100% சக்ஸஸை கொடுக்கும். இல்லைன்னா போராடி 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 தான் கொண்டு வரும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் சகிப்புத்தன்மை கிடையாது. ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்குறோம், சரியாக செட் ஆகலாம், அது கை விடுறது இல்லை, வெறுத்து போகுது. அப்போ உங்கள் லக்னம் என்னோ அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதனால தான் இந்த 6 லக்னங்களை கொடுத்தேன். ஸோ கரெக்டாக செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி கரெக்டாக உங்களுக்கு சிங்க் ஆயிடுச்சுன்னா அடுத்த 3 மாதம் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி. துலாம் ராசி வந்து சூப்பராக இருக்குங்க. 2025 பிரமாதம், 2025 டாப் அப்படின்னு வந்து எல்லாரும் சொன்னோம். கரெக்டு தான், உண்மை இல்லைன்னு சொல்ல. என்னோட நெருங்கிய நண்பர் வந்து துலாம் ராசி. அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன இந்த மாதிரி துலாம் ராசி இந்த வருஷம் சூப்பராக இருக்குது, 2025 அமோகம் பிரமாதம் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி சொன்னேன். பட் ஆனால் எனக்கு வந்து நிறைய விஷயம் இன்னும் பெண்டிங் இருக்கே, ஏன் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டதால் நான் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நான் அவனுக்கு ஒரு பதில் சொன்னேன். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். துலாம் வந்து உங்களோட ராசி. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் ராசி துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் துலாம் ராசியா? அது ரொம்ப ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா? குரு 9ல் இருக்கார், சனி 6ல் இருக்கார், இந்த பக்கம் ராவுக்கு எதுவும் ஃபேவராக இருக்குது. ஸோ டிக் பண்ணிங்க துலாம். நம்ம துலாம் ராசி இப்போ நேரம் நல்லா இருக்குது. 2025 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நோ டவுட். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்? அந்த துலாம் ராசியில் என்ன நட்சத்திரத்தை சேர்ந்துருக்கீங்க? நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரமா, நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரமா, நீங்கள் வந்து விசாக நட்சத்திரமா? அந்த நட்சத்திரத்தை வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி உங்கள் தசா வந்து பிகின் ஆகும். அதாவது நீங்கள் ஜனன காலத்தில் நீங்கள் செவ்வாய் தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களா, ராகு தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்லை குரு தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களான்றதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அப்போ என்ன நட்சத்திரத்தை நீங்கள் செகண்ட் வெரிஃபிகேஷன் போடுறீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. 3வது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன வயசு இருக்கோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா ஸ்ப்ளிட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஜனன காலத்தில் வந்து ராகு தசையில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசையாக இருக்கலாம், புதன் தசையாக இருக்கலாம், கேதுவாக இருக்கலாம், ஈவன் சுக்கிரனா கூட இருக்கலாம், இல்லை ஒரு வேளை குரு தசையாக கூட இருக்கலாம். ஸோ என்ன தசா நடக்குதுங்கிறத உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணிங்கன்னா க்ளீனாக காமிச்சிடும். ஏன்னா தசாவோட ஸ்ப்ளிட்டு காமிக்கும். அப்போ தசா வெரிஃபை பண்ணவொடனே புக்திக்குள்ளே வந்துடலாம். அதில் உள்ள சப் கால்குலேஷன் தசாங்கிறது இப்போ டோட்டல் பீரியட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி மகாதசை நடந்ததுன்னா 19 இயர்ஸ் இருக்கும். அந்த 19 இயர்ஸில் சப் கால்குலேஷனாக உட்பிரிவில் உள்ள புக்தி 2 இயர்ஸ் இருக்கும், 2.5 இயர்ஸ் இருக்கும், சப்போஸ் கேதுனா ஒரு 1 இயர் இருக்கும். ஸோ என்ன புக்தி நடக்குது? ஸோ தசா கன்ஃபர்மேஷனாக புக்தி கன்ஃபர்மேஷன் 4 விஷயத்தை எடுத்துடுறீங்க. இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஜனனம் எடுத்த உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி கிளியராக பார்த்துருங்க. 5வது விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுடைய லக்னம். அந்த காம்பினேஷன் எப்படி வேலை செய்ய போது தான் இப்போ நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். சரி, துலாமுக்கு பொதுவாக அடுத்த 3 மாதங்கள் எப்படி இருக்குது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 எப்படி இருக்குது? பலன் எப்படி இருக்குது? இன்னும் சூப்பராக இருக்கும். குரு வந்து வக்ரம் அடிச்சு 9th ஹவுஸில் இருப்பார், சனி வக்ர நிவர்த்தி அடிஞ்சு 6ஆம் இடத்துல இருப்பார், சூரியன் சுக்கிரன் புதன் எல்லாமே அதோட பயணங்கள் எல்லாமே உங்கள் லக்னத்துக்கு ஒட்டியே நகர ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு ஒட்டியே நகர ஆரம்பிக்கும், துலாமை ஒட்டியே நகர ஆரம்பிக்கும். ஃபேவராக இருக்குது. இவ்வளோ ஃபேவராக இருந்துமே ரிசல்ட் வருமா வராதான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுதான் லக்ன பலன். அந்த லக்னத்துக்கு அது பொருந்திடுச்சுன்னா, ராசி என்பது உள்ள மனசு, ராசி என்பது உள்ள ஆசை, ராசி என்பது உங்கள் விருப்பம். அந்த விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆசையை வச்சுருக்கீங்க.
அதுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு எஃபர்ட்டை போடுறீங்க. அதோட ரிசல்ட்டை எப்படி கொண்டு வர போகுதுன்றது தான் அந்த லக்னம் கன்ஃபார்ம் ஆகும். அந்த லக்னத்தில் 6 லக்னத்தை வெரிஃபை பண்ணணும். அது என்ன அப்படின்னா, துலாம் ராசியில் பிறந்து 3 நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருந்தாலுமே இப்போ உள்ள உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, தொழில், வருமானம், முதலீடு, முன்னேற்றம், ஒரு பொருள் வாங்குவது, வீடு வாங்குவது, சொத்து சேர்ப்பது, மைக்ரேஷன், எஜுகேஷன், நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் உங்களுக்கு சக்ஸஸ், மேரேஜ், லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறது, அடுத்த ஒரு லைஃப்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது, பதவி அதிகாரத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு, ப்ளஸ் வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபைனாக, ஸ்போர்ட்ஸில், என்டர்டெயின்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்க. அது எப்படி கொண்டு வருது? அதுதான் துலாம். அடுத்த 3 மாதங்கள் நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. மைண்ட் செட்டை ரெடி பண்ணிடலாம். லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது என்ன லக்னம் நான் சொல்கிறேன். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம். துலாம் ராசியில் வந்து துலாம் லக்னமாக இருந்தீங்கன்னா, தனுர் லக்னம் உங்களுக்கு வந்து தனுசு ஃபேவராக இல்லைனாலும் அந்த லக்னத்தில் பிறகு ராசி துலாமாக இருந்தால் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த வருஷத்தில். மகர லக்னம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், இந்த 6 லக்னங்களை பிறந்திருந்து நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருந்து உங்களோட தசா பலன்கள் வந்து கரெக்டாக நடந்துடுச்சுன்னா சக்ஸஸ். இப்போ அந்த தசா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன தசை இப்போ நடக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த தசை நல்ல இல்லாமல் தான் சூப்பருங்க அப்படின்னா என்ன தசை? பேசிக்காக உங்களுக்கு நீங்கள் துலாமில் பிறந்ததுனால நீங்கள் பிறக்கும்பொழுதே ராகு தசையை சின்ன வயசுலேயே ஃபேஸ் பண்ணிடுறீங்க. சப்போஸ் நீங்கள் 20 above இருக்கிறீங்க அப்படின்னா ராகு தசை இருக்க மாட்டீங்க, பிரச்சனை இல்லை. கேது தசை மட்டும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சனி தசை நடக்கலாம், புதன் தசை நடக்கலாம், சுக்கிர தசை நடக்கலாம், சூரிய தசை நடக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம். கேது தசை மட்டும் இல்லை அப்படின்னா, கேது புத்தி மட்டும் இல்லை அப்படின்னா, புத்தியில் வந்து ராகுவும் இல்லாமல் இருந்தால், புத்தியில் வந்து ஒரு வேளை புத்திநாதன் வந்து சனியாக இல்லாமல் இருந்தால், இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் சொன்ன இந்த 6 லக்னத்துடைய கம்பைன் ஆகிட்டிங்கன்னா, இந்த காம்பினேஷன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பொருளாதார வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஒரு வாய்ப்பு, நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு பலனை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வெரிஃபை பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டில் இன்னும் டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருஷம் 2025 பலவிதமான எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கும் போது கரெக்டாக குரு வந்து 8th ஹவுஸில் மூவ் பண்ணிட்டார். இப்போது இந்த வருஷத்துடைய கடைசி 3 மாதங்கள் விருச்சிக ராசிக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சிஷன்லாம் வந்து ஃபேவராக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை ஒட்டி தான் அடுத்தடுத்து எல்லா கோள்களும் நகரப்போகுது. பர்டிகுலராக மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பருக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக எல்லாமே மூவ் பண்ணி வரும். சரி, இது வந்து ஒரு பக்கம் ஃபேவராக வச்சுப்போம். இப்போ நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் விருச்சிக ராசி நட்சத்திரங்கள் மொத்தம் 3 இருக்குது. அதில் வந்து விசாக நட்சத்திரம் பாதம் 4, அனுஷ நட்சத்திரம் 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரம் ஏதோ நட்சத்திரத்தில் 3ல் நீங்கள் ஒன்றா இருப்பீங்க. ஸோ நீங்கள் அனுஷம் அதிகமாக நான் நட்சத்திரங்களை பார்த்துருக்கேன். சப்போஸ் கேட்ட நட்சத்திரம் கூட வச்சுக்கோ, இல்லை விசாகம். இப்போது ஏன் இந்த நட்சத்திரம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள் முதல்ல நட்சத்திர கன்ஃபர்மேஷன். ஸோ ராசி கன்ஃபர்மேஷன் விருச்சிகம், நட்சத்திர கன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்தது உங்கள் தசா என்ன, புக்தி என்ன, லக்னம் என்ன, இந்த 5 நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா 2025 அந்த கடைசி 3 மாதங்கள் நான் சொல்லக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 உங்களுக்கு சாதகமாக பலன்கள் நடக்குமா, உங்களுக்கு ஃபேவராக விஷயங்கள்லாம் ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்த முடியும். ஸோ இப்போ வந்து அதை எப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் இருந்து உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, எது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிடுவோம். எது நடக்கக்கூடாது, இப்போ வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேவரபிள் பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு இந்த வருஷத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா, கரெக்டாக கேது 10ல் இருக்கார். பாவாகிரகம் 10ல் இருக்கிறது நல்லது தான், ஆனால் கேது வந்து ஒரு டியூல் ரோலை ப்ளே பண்ணும். சம்டைம்ஸ் அது கொடுக்குற மாதிரியும் கொடுக்கும், கிடைக்கிற மாதிரியும் கிடைக்கும். சம்டைம்ஸ் அது ஃபேவராகவும் பண்ணும், அன்ஃபேவராகவும் பண்ணும். ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு பிளானட்டாக தான் அந்த கேது நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து குருவுடைய நகர் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட்டாக அக்டோபரில் வருது. அது நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் வக்ரம் அடைஞ்சிடும். வக்ரம் அடைஞ்சாலும் டிசம்பர் 5 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ இது விருச்சிகத்துக்கு ஓரளவுக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். அப்போது இந்த வருஷ கடைசியில் உள்ள இந்த மாதங்களுடைய கால்குலேஷனில் செவ்வாயுடைய நகர்வும் முக்கியமான நகர்வாக உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வெரிஃபை பண்ணிட்டீங்க. எந்த தசா பலன் இருக்கக்கூடாது அப்படின்னா, சனி தசை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துங்க. ராகுக்கு இது தசை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. சனி புக்தி அல்லது ராகுக்கு இது புக்தி இல்லாமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புக்திங்கிறது ஒரு தசைக்குள்ளே உள்ள உட்பிரிவு. அந்த உட்பிரிவில் வந்து சனி புக்தியோ, ராகு புக்தியோ, கேது புக்தியோ, சனி தசையோ, ராகு தசையோ, கேது தசையோ இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு மற்ற தசைகள் நடந்ததுன்னா
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் தான் வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு புதன் தசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பிறக்கும் போதே புதன் தசை. ஒருவேளை நீங்கள் அனுஷமில் பிறந்ததுன்னா உங்களுக்கு அந்த புதன் மகாதசை ரொம்ப யங்கேஜில் முடிஞ்சிருக்கும். இதுதான் கால்குலேஷன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ 2025 இந்த கடைசி 3 மாதம் நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா? விருச்சிக ராசி நாங்கள் இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசியான நீங்கள் உங்களுக்கு இந்த 3 மாதங்களில் ஓரளவுக்காவது உங்கள் எதிர்பார்க்குற பொருளாதாரம், எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்குற பிஸ்னஸ், எதிர்பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட், எதிர்பார்க்குற மணி ரிட்டர்ன்ஸ், எதிர்பார்க்குற ஒரு லவ் லைஃப், இல்லை உங்களுடைய மேரேஜ் லைஃப், இல்லை மேரேஜ் லைஃப்பில் உள்ள பிரச்சனைகள்லாம் ரிசால்வ் பண்ணணும், ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸை அதை வந்து எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வரணும். இதெல்லாம் நடக்குமா? நடக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த 3 மாதங்களில் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது ஒரு 6 லக்னங்களில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு. அந்த 6 லக்னம் என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் வெரிஃபிகேஷன் ராசி விருச்சிகம், செகண்ட் வந்து உங்கள் நட்சத்திரம், 3வது உங்கள் தசா பலன், 4வது உங்கள் புத்தி பலன், 5வது உங்கள் லக்ன பலன். லக்னம் என்பது உங்களுக்கு ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம் இந்த 6 லக்னத்தை சேர்ந்திருந்தால் விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு கடைசி 3 மாதங்கள், அதாவது இந்த 2025 உள்ள இந்த இயர் எண்டில் உள்ள அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் சில பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம் இந்த 6 லக்னங்களை சேர்ந்துருந்தால் உடனே உங்கள் மைண்ட்ஸில் ஒன்று தோணும். நீங்கள் சொன்ன அந்த லக்னத்தை சேர்ந்து நாங்கள் இல்லை. சில பேர் நான் வந்து மேஷ லக்னம் விருச்சிக ராசி, நான் வந்து மீன லக்னம் விருச்சிக ராசி, நான் வந்து கடக லக்னம் விருச்சிக ராசி, நான் வந்து சிம்ம லக்னம் விருச்சிக ராசி, நான் வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், என்னோடது வந்து கும்பம் அண்ட் விருச்சிகம் காம்பினேஷன். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மனசில் அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தேராது போல், நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக நடக்காது போல் அப்படின்னு மனசில் இருக்கும். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் தசா புக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். இன்னும் இந்த மீதமுள்ள 6 லக்னமாக இருந்தாலும் நீங்கள் விருச்சிக ராசியை சேர்ந்து இருந்தாலும் உங்கள் பர்த் சார்ட்டில் ஸ்கோர் நல்லா இருந்து, அதாவது யோகங்கள் நல்லா இருந்து, அந்த தசை நடத்துகிற பர்டிகுலர் பிளானட் வந்து நல்ல வலிமையாக இருந்து, அந்த புக்தி நடத்துகிற பர்டிகுலர் பிளானட்டும் ரொம்ப வலிமையாக இருந்து, உங்கள் சார்ட்டும் ரொம்ப நல்லா இருந்து, எந்த தோஷமும் இல்லாமல் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இருந்தாலும் அப்போ ஏன் நான் சொல்லணும்? நான் சொல்கிறது வந்து விருச்சிக ராசி இந்த வருடம் முழுக்க ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்க. மெயினாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில், மெயினாக உங்கள் கரியர் சக்ஸஸில், மெயினாக உங்கள் மைக்ரேஷனில், மெயினாக உங்கள் ஹெல்த்தில், உங்கள் மேரேஜ் லைஃப்பில். பட் ஆனால் பெருசாக அந்த வருஷம் ஃபுல்லாக 9 மாதங்கள் ரொம்ப சுமாராக உங்களை கொண்டு போயிடுச்சு. இந்த சுமாராக கொண்டு போன பலன்களில் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் கொஞ்சம் ஃபேவராக இருக்குமானதை ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் 6 பிரிச்சிங்க. நான் சொன்ன 6 லக்னங்கள் சாதகமாகவும் மீதமுள்ள 6 லக்னங்கள் மத்தியமாகவும் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புடைய அந்த தசா புக்தியும் பர்த் சார்ட்டோட பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருந்தால் இதை பற்றி கவலை இல்லை. வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ராசி. பொதுவாகவே இந்த வருஷ பலன் சூப்பர். தனுசு வந்து குருவுடைய பார்வை வந்து இந்த வருஷத்தில் வந்து மிட் ஆஃப், அதாவது மே மாதம் வந்தது. அதுலேருந்தே தனுசு கொஞ்சம் சார்ஜ் எடுத்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் சனியுடைய பொசிஷன் வந்து அர்த்தாஷ்டமாக சனியாக இருந்தாலும் கூட ராகு கேதுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தனுசு வந்து ஓரளவுக்கு இந்த வருஷம் வந்து பலன்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓரளவுக்காவது பரவாயில்ல. அவுட் ஆஃப் 100 பேர் தனுசை சேர்ந்துருக்கீங்க. அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மூலம் இருக்குது, பூராடம் இருக்குது, உத்திராடம் இருக்குது. அப்போ 100 பேர் தனுசில் இருக்கீங்க உதாரணத்துக்கு வச்சோம்னா குறைஞ்சபட்சம் 50 பேருக்காவது சாதகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா, சில டிரான்சிஷன்லாம் வந்து கொஞ்சம் திடீர்னு அன்ஃபேவராக போயிட்டுருக்கு. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஏதாவது ஃபேவராக இருக்குமா, ஏதாவது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் வந்து ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் நட்சத்திரம் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் வந்து தனுசு ராசியில் வந்து மூல நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா பிறக்கும்பொழுதே உங்களுக்கு கேது மகாதசை நடந்திருக்கும். பூராட நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா சுக்கிர மகாதசை உங்களுக்கு நடந்திருக்கும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா சூரிய மகாதசை தொடங்கியிருப்பீங்க. இப்போ உங்கள் ஏஜை பொறுத்து உங்கள் தசை வந்து மாறி இருக்கும். ஸோ என்ன தசா என்ன புக்தின்றதை தெரிஞ்சிடும். ஸோ 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அந்த செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு தனுசு ராசி அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்து உங்கள் நட்சத்திரம் என்ன, மூலமாக, பூராடமா, உத்திராடமா, நட்சத்திர கன்ஃபர்மேஷன். 3வது விஷயம் வந்து தசா பலன். தசா பலன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து உங்களோட தசா வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கு, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். அது சனியா, புதனா, சுக்கிரனா, சூரியனா, சந்திரனா, அங்காரனா, ராகுவா, கேத்துவா, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தசா பலனை கிளியராக மார்க் பண்ணிச்சா எவ்வளோ பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் புக்தி, அதுக்குள்ளே சப் கால்குலேஷன் புக்தி என்ன நடக்குது. ஏன்னா நான் அந்த 3 மாதம் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 மாதம் என்ன புக்தி நடக்குது. அதுக்கப்புறம் அந்தர தசா இருக்குது, அப்புறம் சூட்சம தசா, அப்படி உள்ளே போயிட்டே இருக்கும். அது வேற விட்டுருங்க. பட் தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி 3 மாதங்களுக்கு நல்ல பலன் தரணும்னா என்ன தசா என்ன புக்தி, அது ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக எப்படி தெரிஞ்சுக்கிறது. தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு. ஸோ குரு தசை நடக்குதா? சூப்பர். குரு புக்தி நல்லா இருக்குது. எந்த தசை நடந்தாலும் குரு புக்தி.
ஓகே, நடக்கக்கூடாது முதல்ல பார்த்துடலாம். எது நடக்காமல் இருந்தால் இப்போதைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, சனி தசை இல்லாமல் இருக்கா, சனி புக்தி இல்லாமல் இருக்கா, கேது தசை நடக்காமல் இருக்கா, கேது புக்தி இல்லாமல் இருக்கா. ஆனால் கேதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு, நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கேது தசையை சந்திக்க மாட்டீங்க. மூலத்தில் பிறந்திருந்தா பிறக்கும் போதே கேது தசை முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் உத்திராடமில் பிறந்தாலும் கேது தசை சந்திக்கிறதுக்கு வயசு 90 கிட்ட போயிடும். ஸோ கேது தசையை சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ உங்களுக்கு கிளியர் கொடுத்துட்றேன், கேது தசையை பற்றி இங்கே மறந்துடுவோம். ராகு தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்குது, சனி தசை நடக்கிற வாய்ப்பு இருக்கானா இருக்குது. ஸோ சனி ராகு தசை இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிங்க. சனி புக்தி அல்லது ராகு புக்தி நடக்கிறான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிங்க. இது ரெண்டும் இல்லை. சந்திர தசை நடக்குதா, சந்திர தசையோ இல்லை சந்திர புக்தி நடக்குதான்னு பாருங்கள். இதுவும் இல்லை அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு புதன் ஈவன் சுக்கிரன் வந்து பாவகிரகம் தனுசுக்கு. பட் ஆனால் இந்த வருஷத்தில் வந்து கடைசியாக நடக்கிற டிரான்சிஷனில் சுக்கிரன் ஃபேவராக வரப்போகிறாரு. ஸோ பாவகிரகமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேவரான இடத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிர தசை நடக்குது, இல்லை சுக்கிர புக்தி நடக்குது, பர்த் சார்ட்டும் சூப்பராக இருக்குது, குரு பார்வை அருமையாக விழுந்திருக்கு, தசாநாதன் மேலே போய் விழுந்திருக்கு, புத்திநாதன் மேலே போய் குரு பார்வை விழுந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷத்தில் 2025 கடைசி 3 மாதங்கள் தனுசுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும். இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா, லக்னம். நீங்கள் தனுசு ராசியாக இருக்கலாம், நீங்கள் மூல நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை பூர நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை உத்திராட நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க. உங்கள் தசை வந்து குருவாக இருக்கலாம், உங்கள் தசை சூரியனாக இருக்கலாம், உங்கள் தசை புதனாக இருக்கலாம், உங்கள் தசை சுக்கிரனாக இருக்கலாம். ஆனால் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு 6 லக்னங்கள் நான் கொடுக்குறேன். ஃபேவராக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 3 மாதங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 6 லக்னங்கள் நீங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரிஷப லக்னம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு மற்றும் மகரம், இந்த 6 லக்னங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த கடைசி 3 மாதங்களில் நடக்கக்கூடிய நகர்கள் சாதகமாக இருக்குது. சப்ஜெக்டும் நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிற பட்சத்தில் இந்த காம்பினேஷனோடு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது என்னவாக இருக்கும், ஒரு வேலை விஷயமா இருக்குது, ஒரு மாற்றமாக இருக்குது, ஒரு மைக்ரேஷன் வேணும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வேணும், ஒரு முதலீடு நல்லா இருக்கும், ஒரு வீடு வாங்கணும், படிப்பில் எக்ஸாமில் வந்து த்ரூ ஆகணும், கிளிக் ஆகணும், மேரேஜ் நடக்கணும், கல்யாண பலன் தேடி வரணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும், இருக்கிற பிரச்சனைலாம் ரிசால்வ் பண்ணணும். ஒரு மாதிரி ஒரு மனசு வருத்தமாக போயிட்டுருக்கு. சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கு ஒரு பலன் வேணும். சில பேருக்கு வெஹிக்கிள் வாங்கணும், சில பேருக்கு வந்து பயணம் ஜெயிக்கணும், சில பேர் சக்ஸஸ் பண்ணணும், சில பேர் சந்தோஷமாக இருக்கணும், சில பேர் ஆரோக்கியமாக இருக்கணும், சில பேர் பேரண்ட்ஸோட மன நிம்மதியாக வாழணும். இந்த மாதிரி எல்லா பலன்களுக்குமே தனுசை பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. இப்போ வக்ரகதி அடைய போகுது. இன்னும் கொஞ்சம் 1 or 2 months வக்ரகதி வந்துடுச்சுன்னா அது வந்து உங்களோட பிளான், இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் போட்ட பிளான்லாம் திரும்பி கொண்டு வரும். ஸோ இந்த 6 லக்னத்தை தவிர நீங்கள் மனசில் நினைப்பீங்க, நான் வந்து அந்த லக்னம் இல்லை, என்னுடைய லக்னம் வந்து மேஷம், என்னோடய லக்னம் மீனம், என்னோடது கும்பம், என்னோடது கடகம், என்னோடது சிம்மம், என்னோடது விருச்சிகம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போது தனுசு ராசிக்கு பலன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 50% அது கை கொடுக்கும். ஏன்னா அந்த ராசியுடைய தன்மையை இந்த வருஷத்துடைய டிரான்சிஷனில் ஃபேவராக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 50%. நான் சொன்ன மாதிரி அந்த 6 லக்னங்கள் உங்களுக்கு பொருந்திடுச்சுன்னா சக்ஸஸ் அதிகமாக வரும், பொருந்தலைன்னா ஆவரேஜாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இதையும் கடந்து ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட ஜனன ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்து அதில் வந்து தசாபக்தி நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுன்னா இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஒரு முறையும் உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் சந்திச்சிட்டிங்க. ஆல்மோஸ்ட் சனியுடைய இந்த பெயர்ச்சியை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. 7 சனி முடிஞ்சதே பாதி பேருக்கு மன நிம்மதியும் கொடுத்துருக்கு. குரு வந்து ஒரு யோக கிரகமாக இல்லைனாலும் கூட 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. பட் நாம் என்ன இப்போ அனலைஸ் பண்ணோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 எப்படி இருக்கும்போது மகரமுக்கு உங்கள் ராசி மட்டும் பார்க்கணுமா, மொத்தமாக எப்படி காம்பினேஷன் பார்க்கணும்? நான் 5 விஷயம் சொல்ல நோட் பண்ணிங்க. மகர ராசியை சேர்ந்த நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறக்க வாய்ப்பு இருக்குது. 1 மகரத்தில் வரக்கூடியது அப்படி லைனாக லிஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு மகரத்தில் வந்து உத்திராடம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும், அதான் தொடங்கும். அதுக்கடுத்து வந்து திருவோணம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அவிட்டம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரம் சூரிய சந்திர அங்காரக நட்சத்திரங்கள். இந்த 3 எதில் பிறந்தாலுமே உங்களுக்கு ஒன்று சூரிய தசை, இல்லை சந்திர தசை, இல்லை அங்காரக தசை ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதான் உங்களுக்கு வந்து பிகினிங். இப்போ வந்து நீங்கள் 20ஸ்லையோ இல்லை 30ஸ்லையோ இல்லை 40ஸ்லையோ இல்லை 50ஸ்லையோ 60ஸ்லையோ இருக்கீங்க அப்படின்னு ஒரு இதை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள தசா பலன் என்ன, புக்தி பலன் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு ராசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் ராசி மகரம் பார்த்துட்ருக்கீங்க, 7 சனி முடிஞ்சிடுச்சு. நட்சத்திரம் வந்து நீங்கள் உத்திராடமோ இல்லை திருவோணமோ இல்லை வந்து அவிட்டமோ சேர்ந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ உள்ள தசா பலன் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து ஒரு சுபமான தசை நடக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு சுக்கிர தசைன்னு வச்சுப்போம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிநாதர் வந்து சனியாக இருக்கார். சனிக்கு ஃபேவரபுளான நட்பு கோள்கள் அப்படின்னு பார்த்தா புதன் மற்றும் சுக்கிரன். அதில் ஏதோ ஒரு தசை நடக்குது, இல்லை அதில் ஏதோ ஒரு புக்தி நடக்குதுன்னு சொன்னால் சாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம்.
இதையும் கடந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன, உங்களுக்கு லக்னங்களில் எந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால் மகர ராசியை சேர்ந்து இந்த தசா இந்த புத்தி நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும். எதிர்பார்க்குற பலன் வந்து முழுக்க 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 மகரம்னாலே இப்போதைக்கு மைண்ட் செட் ஃபுல்லாகவே மணி, பிஸ்னஸ், ஜாப், ப்ரொஃபஷன், ஒரு மைக்ரேஷன், ஒரு ட்ராவல், ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு குறைஞ்ச பகுதி, அதாவது மகரத்தை 100ல் வந்து 60-70% வந்து பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்தாலும் கூட சில பேர் வந்து குடும்ப வாழ்க்கை, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, லவ் ரிலேஷன்ஷிப்பு, ப்ளஸ் வந்து ஃபேமிலி ப்ராப்ளத்தை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், ஹெல்த் எப்படி சரி பண்ணலாம், ஹெல்த்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நல்லா வர்றது, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எல்லா எதிர்பார்ப்பையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு 6 லக்னம் உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம், தனுசு லக்னம் அண்ட் மகரம். மகர ராசி மகர லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 கடைசி ஒரு 3 மாதங்களில் டிரான்சிஷனில் வந்து ராகு கேது கிட்ட விலகி எல்லாருமே நகர ஆரம்பிச்சிருவாங்க. குரு மட்டும் வந்து கேது கிட்ட நெருங்குவார், பட் கேது கூட கன்ஜெக்ஷன் ஆக மாட்டார். பட் மறுபடியும் அவர் பேக் டு 6th ஹவுஸ்க்கு போயிடுவார் மகரமுக்கு. சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிரும். அப்போ உங்கள் சார்ட்டை பார்க்கும்போது மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு 9, 10, 11ல் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாதகமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த வருஷம் அக்டோபர், நவம்பர், டிசம்பரை மகரத்தை சேர்ந்தவங்க தயாராக இருக்க வேண்டியது தான். நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது நான் சொன்ன மாதிரி 5 விஷயத்தில். 1 ராசி மகரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நட்சத்திரம் என்ன, அதோட தசா என்ன பிகின் ஆயிடுச்சு, இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, அதில் எந்த லக்னத்தை நம்ம சேர்ந்துருக்கோம். உடனே உங்கள் மனசில் தோணும், நான் வந்து நீங்கள் சொன்ன இந்த 6 ஃபேவரபிள் லக்னஸில் இல்லை, என்னோடது வந்து மேஷமாக இருக்குது, என்னோடது வந்து மீனமாக இருக்குது, என்னோடது கும்பமாக இருக்குது, என்னோடது வந்து சிம்மமாக இருக்குது, நான் மகர ராசியில் போய் போகிறது சிம்ம லக்னத்தை வேற பிறந்துட்டேன், கடக லக்னத்தில் பிறந்திருக்கேன், விருச்சிக லக்னத்தை பிறந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா இந்த கடைசி 3 மாதங்கள் அப்போ சாதகமாக இருக்காதான் உங்களுக்கு தோணும். பட் நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு ராசி, அந்த ராசிக்குண்டான நேர காலங்கள், அதுக்குண்டான டிரான்சிஷன், லக்னம் அந்த லக்னத்துக்குண்டான நேர காலங்கள், அதுக்குண்டான டிரான்சிஷன், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ராசிநாதனும் லக்னநாதனும் ஹாரோஸ்கோப்லேயே காம்பினேஷன் நல்லா வந்துருச்சுன்னா கிளிக் ஆகிடும். ராசிநாதனும் லக்னநாதனும் ஹாரோஸ்கோப்லேயே காம்பினேஷன் சரியாக வரலன்னா அது நிறைய வகையில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அதனால தான் இந்த எக்ஸ்பிளேஷனை கொடுத்தேன். இதையும் தாண்டி உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த ஹாரோஸ்கோப்பே ரொம்ப நல்லா யோகமாக இருக்குது, பிளானட்டரி பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குது, எதை தொட்டாலும் ஜெயிக்கிற ஜாதகம் அப்படிங்கும்போது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா மகர ராசி உங்களோட தசாபுக்தி பலன்கள் ப்ளஸ் அதில் உள்ள இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தி பலனோட லக்னங்களில் நான் சொன்ன அந்த 6 லக்னங்களில் சேர்ந்துருந்தீங்கன்னா சாதகமான பலன்களை, நீங்கள் எதிர்பார்க்குற பலன்களை, நீங்கள் முன்னேற்றத்தை நம்பி இருக்கக்கூடிய பலன்களில் அது வேகமாக அந்த பலனை வந்து ஆற்றலோடு தரப்போகுது. அது இல்லாத இருக்கிற பட்சத்தில் சில பல முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து நீங்கள் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது தான் எனக்கு கருத்து. அப்போது மகரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ டிசிஷன் தான் எடுக்க போகிறீங்க. எல்லா விஷயத்தையும் நிறுத்தி நிதானித்து யோசித்து எடுக்கக்கூடிய மகரம் தான். பட் ஆனால் இப்போத்துலேருந்து பொதுவாக என்ன தசை நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சூரிய சந்திர அங்காரக நட்சத்திரங்களை கொண்ட மகரம், அதாவது நல்லா பாருங்கள், சனியுடைய ராசி உங்களுது, ஆனால் அதில் நட்சத்திரங்கள் சூரிய சந்திர அங்காரகம் தான் நட்சத்திரங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் உள்ள உங்களுக்கு இப்போ உள்ள தசைகளில் சனி இருந்தால் நல்லது. ஆக்சுவலாக பார்த்தா நடக்கக்கூடாத திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் கேது தசை மட்டும் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. மற்ற திசைகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சூரிய தசையும் சந்திர தசையும் உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது பிறவிலே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ கேது தசை மட்டும் இல்லை, கேது புக்தி இல்லை, நடக்கிற தசை வந்து நம்மளுக்கு குருவாக இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனாக இருக்குது, புதனாக இருக்குது, புதன் தசையில் சுக்கிர புத்தி இருக்குது, சுக்கிர தசையில் புதன் புத்தி இருக்குது. அந்த மாதிரி காம்பினேஷனாக வந்தால் செமையாக வந்து இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து உங்களை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிளான் வெல், அது உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கட்டும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம சனி விலகின பிறகு நிறைய பேருக்கு வந்து மனசை ஒரு உற்சாகம். இந்த வருஷம் 2025 ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருக்கு, ஒரு நெருக்கடி குறைஞ்சிருக்கு. ஆனால் முழுமையாக எதுவுமே மாறல. இன்னும் கூட ஏதோ ஒரு விஷயம் மாறினா நல்லாயிருக்கும், இன்னும் கூட இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்னும் அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் எப்போ தான் ஒரு நிவர்த்தி, எப்போ தான் ஒரு பலன் மாறும், எப்போ தான் ஒரு விஷயம் கிடைக்கும்? அப்போ இந்த 2025 லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் இருக்குது, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியுது. கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரம் இருக்குது, சதயம் இருக்குது, பூரட்டாதி இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களை சேர்ந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுதே அவிட்டம்னா செவ்வாதசையில் தொடங்கியிருப்பீங்க, அது சதயம் வந்தால் ராகுதசையில் தொடங்கியிருப்பீங்க, அதோட பூரட்டாதியாக இருந்து தான் குருதசையில் வாழ்க்கையை தொடங்கியிருக்கும். இப்படின்னு வச்சுப்போம். 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது என்னென்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, கும்பராசின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்க. அதில் என்ன நட்சத்திரம், சதயமா, பூரட்டாதியா, அவிட்டமா? 3வது
நீங்கள் என்ன தசா புத்தி நடக்குது, சனி தசையா, புதன் தசையா, கேதுவா, சுக்கிரன், ஏன்னா அடுத்தடுத்து அதுதான் தசைகளை கொண்டு போகும். ஸோ சனி தசையா, இல்லை குரு தசையா, இல்லை புதனா, இல்லை கேதுவா, இல்லை சுக்கிரனா, ஆல்மோஸ்ட் இந்த ஒரு கிராஃப் வச்சுப்போம். அதுக்குள்ளே என்ன புக்தி நடக்குது, அதில் 9 புக்திக்கும் வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் புக்தி கூட இருக்கலாம், ராகு புக்தியாகவும் இருக்கலாம், கேது புக்தியாகவும் இருக்கலாம். அப்போ என்ன புக்தி நடக்குது, இந்த கால்குலேஷன் அடிப்படையில் கும்பராசி இப்போ ஒரு செட்டப் வந்துட்டீங்க. இந்த லாஸ்ட் 3 months வந்து பொதுவாக அந்த கும்ப ராசிக்கு சாதகமாக இருக்கா? குரு வக்ரமடையும், சனி வக்ர நிவர்த்தி அடையும். ஆல்மோஸ்ட் கேது கிட்டேருந்து விலகி புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் எல்லாமே நகர ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் கும்பராசிக்கு அடுத்த 3 மாதங்கள் இன் ஜென்ரலே சாதகமாக தான் இருக்குது, ஃபேவராக தான் இருக்குது. ஃபைனான்ஷியலாக ஃபேவராக இருக்குது, ஜாப் வைஸ் ஃபேவராக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் வைஸ் ஃபேவராக இருக்குது, ஒரு மணி வைஸ் ஃபேவராக இருக்குது, ஒரு வெல்த் வைஸ் ஃபேவராக இருக்குது. மேரேஜ் லைஃப்பில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை ரிசால்வ் பண்ணுறது, ஹெல்த்லேருந்து ஒவ்வொரு கம்பெனி ஹெல்த்தை நல்லபடியாக கொண்டு வருது, ஒரு மைக்ரேஷன், ஒரு ஒரு டிரான்சிட், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும். எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகுது. கரெக்டாக போட்ட பிளான் படி நச்சுன்னு நடக்கிறது. இதெல்லாம் வந்து கும்பத்துக்கு சாதகமாக இருக்குது. இந்த வருஷத்துடைய கடைசி 3 மாதங்களில் சாதகமாக இருக்குது, டவுட்டே இல்லை. இப்போ நாம் வந்து 5வது ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ண போகிறோம். அது என்னென்னா, எந்த லக்னத்தை சேர்ந்து இருந்தால் இந்த ராசியுடைய பலன் ஆக்டிவாக அதை வேலை செய்யும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி எப்படி பார்த்தாலும் சனியுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. அது நல்லதை கொடுத்துட்டு தான் இருக்கும். நல்லதை கொடுக்கும், ஹார்ட் ஒர்க்கு பலன் கொடுக்கும், பணம் கொடுக்கும், உழைப்பு கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். பட் அந்த லக்னத்தோட சேரும் போது அந்த லக் ஆக்டிவேஷன் காம்பினேஷன் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க, ராசியை வெரிஃபை பண்ணிட்டீங்க, நட்சத்திரம், தசா, புக்தி. சரி, நடக்கக்கூடாத தசை ஏதாவது இருக்கா இந்த கும்பத்துக்கு? வந்து இந்த சமயத்தில் இந்த தசை நடக்காமல் தான் நல்லது அப்படின்னா என்ன தசை அப்படின்னு பார்த்தா, பொதுவாக கும்பமே சனியுடைய ராசி தான். சனி தசை நடக்கலாம், புதன் தசை நடக்கலாம், சுக்கிர தசை நடக்கலாம். பட் நடக்கக்கூடாத தசை இந்த டைமில் ராகு அல்லது கேது தசை, ராகு அல்லது கேது புத்தி. இப்போ ராகு நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா சதய நட்சத்திரம் கும்பத்திலே இருக்குது, பிறக்கும் போது ராகு தசை நடக்கும். ஸோ ராகு தசை நடக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ராகு புக்தி நடக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது. கேது புக்தி நடக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது, கேது தசை நடக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது இல்லாமல் இருந்தால் சூப்பர். ஸோ சனி தசையோ இல்லை குரு தசையோ இல்லை புதனோ இல்லை சுக்கிரனோ நடந்தால் சூப்பர். சூரிய தசைலாம் இல்லாமல் இருந்தால் நல்லது. பட் அது கூட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது இந்த சமயத்தில். இப்போ நம்ம வந்து லக்னத்துக்குள்ளே வந்துடலாம். 6 லக்னங்கள் நான் சொல்கிறேன் ஃபேவரபுளாக கும்பராசியில் பிறந்துட்டீங்க. பட் ஒரு 6 லக்னம் காம்பினேஷன்: ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம், தனுர் லக்னம், மகர லக்னம். இந்த 6 லக்னத்தை சேர்ந்து நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு வேலை விஷயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு லோன் ட்ரை பண்ணுறீங்க, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்க, லவ் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஹெல்த் நல்லா ஆகணும்னு நினைக்கிறீங்க, எஜுகேஷனில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண நினைக்கிறீங்க, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண நினைக்கிறீங்க, ஃபாரின் ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்க, மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, விசா ப்ராசஸ் கிளியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு லக் வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த லக்கை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே வந்து நான் சொன்ன இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த தனுசு, இந்த மகரம், இந்த 6 லக்னத்தை சேர்ந்து கும்பராசியாக இருந்து உங்கள் தசா புத்தியும் நல்லா இருந்து உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த தசா லார்ட் நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்கோரில் எக்ஸ்ட்ராடியாக பண்ணியிருந்தாருன்னா, ஷட்பலா ஸ்கோர் உங்கள் நவாம்ச D9 D10 நல்லா பண்ணியிருந்தாருன்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த முறை இந்த வருஷத்தில் இந்த கடைசி 3 மாதங்களில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நடக்கக்கூடிய டிரான்சிஷன் எல்லாமே ஃபேவராக இருக்கும். இதையும் தாண்டி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷனை கொடுக்க போகிறேன். பட் இப்போ 2025 இந்த லாஸ்ட் 3 monthsல இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்கள் பொதுவாகவே நல்ல பலன் நெருங்கி வருது. அதோட இந்த 6 லக்னங்கள் சேரும் ஒரு முழுமையான பலனை தரப்போம். உடனே உங்கள் மனசில் தோணும், நாங்கள் அந்த லக்னமே இல்லை, வி ஆர் கும்பராசி கும்ப லக்னம், வி ஆர் கும்பராசி மீன லக்னம், வி ஆர் கும்பராசி மேஷம், வி ஆர் கும்பம் அண்ட் கடகம், வி ஆர் கும்பம் அண்ட் சிம்மம், வி ஆர் கும்பம் அண்ட் விருச்சிகம். இந்த காம்பினேஷனில் உள்ள எங்களுக்கு என்ன தான் பண்ணுறது? டஃப் அண்ட் சேலஞ்சிங் டைம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே உங்களுக்கு நான் அதுலேயும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருவேளை அன்ஃபேவரபிள் லக்னாக்குள்ளே நீங்கள் வந்தாலுமே தசாபுக்தி பேர்த் சார்ட்டில் ஸ்ட்ராங்காக பொசிஷன் எடுத்துருச்சுன்னா, அதோடைய யோகங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா, எந்த விதமான பிளானட்டும் நெகட்டிவாக தோஷமே இல்லாமல் போயிடுச்சுன்னா ரிசல்ட்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அங்கே ஏதாவது ஒரு மைனஸ் வந்தால் தான் இப்போ உள்ள இந்த டிரான்சிஷனில் நான் சொன்ன இந்த லக்னங்களை சேர்ந்திருந்தால், மாற்றமாக இருந்திருந்தால் உங்களுக்கு சில பல விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இழுபறியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன். ராசி, அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம், அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய வயசுக்கு ஏற்ப தசா, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய புக்தி, கடைசியாக அந்த லக்னம் பொருத்தம், அதுக்கப்புறம் தான் உங்கள் பேர்த் சார்ட்டோட பிளானட்டரி பொசிஷன். இது கரெக்டாக காம்பினேஷன் வந்துடுச்சுன்னா சக்ஸஸ். மீன ராசி
மீன ராசி ஒரு கடைசி ராசி. அதில் வந்து இப்போ வந்து ஜென்ம சனியை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வருஷம் நிறைய விதமான அழுத்தம், ஒரு மன உளைச்சல், ஒரு மாதிரி மன போராட்டம், கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஒரு வாழ்க்கையாக எப்படி போயிட்டுருக்குனே புரியாத சூழ்நிலை. பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் 3 months அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமான்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. நான் ஒரு பெரிய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். மீனமுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா அடுத்தடுத்து நகர போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு வந்து உங்களுக்கு அதிசார பயிற்சியாக 5ஆம் இடத்துக்கு வந்து அவர் சனியை பார்வையிடுவார். ப்ளஸ் அதுக்கப்புறம் அவர் வக்ரம் அடைவார். மீண்டும் அவர் 4th பொசிஷனுக்கே மறுபடியும் வந்துடுவார். பட் அது டிசம்பரில் வரும். அப்போ இந்த 3 மாதங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்களுக்கு வழி இருக்கா மீனம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் வழி தெரியுது. அதில் பர்டிகுலராக வந்து நம்ம வந்து நவம்பர் மாதம் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 3 monthsலேயே கூட 1.5 பிரிச்சோன்னா நவம்பர் மாதம் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பிளான்ட்டோட டிரான்சிஷன்லாம் வந்து 9th ஹவுஸ்க்கு வந்துடும் மீனமுக்கு. அது கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ராகுக்கு இதுவால் எந்த விதமான இடையூறு கிடையாது. மீனம் மொத்தம் 3 நட்சத்திரங்களை கொண்டது. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி, ரேவதி வந்து புதன். இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தால் அந்த நட்சத்திரத்துடைய தசை தான் முதல்ல பிகின் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை தொடங்கியிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரமாக நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு சனி மகாதசை தொடங்கியிருக்கும். அதே மாதிரி ரேவதிக்கு புதன் மகாதசை. ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன், என்ன தசாபதி இப்போ நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 5 விஷயத்தை வெரிஃபை பண்ண போகிறோம். மீனராசி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் சேஞ்சஸ் ஆர் வெரி பாசிட்டிவ். அதில் வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும், இப்படி வேலை கிடச்சிரும், அப்படி பிஸ்னஸ் நடந்துடும், இப்படி பணம் கிடச்சிரும், இப்படி குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தீர்ந்துடும், இப்படி கல்யாணம் நடந்துடும், இப்படி குழந்தை பிறந்துடும், இப்படி வெளிநாடு வேலை கிடச்சிரும், இல்லைனா இந்த மாதிரி எக்ஸாமில் கிளிக் ஆகிடும், பாஸ் ஆகிடுவேன், கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. ஹெல்த் சரியாயிடும், ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், அப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க. அது ஓரளவுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான சிக்னல் தான் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். கொஞ்சம் நல்ல விதமாக நிறைய விஷயம் வர மாதிரி தான் தெரியுது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி தான் நேரம் வந்துட்டுருக்கு. இதை வந்து உறுதியாக நடக்குமானா நான் என்ன சொல்வேன், தசாபுக்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தசை நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தசை இல்லாமல் தான் நல்லது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன தசை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதன்படி பார்த்தோன்னா மீனமுக்கு சனி தசை இல்லாமல் இருந்தால், ராகு தசை இல்லாமல் இருந்தால், கேது தசை இல்லாமல் இருந்தால், ராகு புக்தி இல்லாமல் இருந்தால், கேது புக்தி உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் தசா புக்தியில், சனி புக்தி இல்லாமல் இருந்தால் இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தசா புக்திகள் சூழ்நிலைகள் சரியாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து சரியாக சக்ஸஸ் ஆகுமா, அந்த முயற்சி ஜெயிக்குமா, அந்த முயற்சி நல்லபடியாக நடக்குமா, அந்த முயற்சி வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம்னா, நான் ஒரு 6 லக்னங்களை சொல்கிறேன். அந்த 6 லக்னங்களை சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த கடைசி 3 மாதங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். அது என்னென்ன லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னம், மிதுனம், உங்களுக்கு வந்து கன்னி, துலாம், தனுசு அண்டு மகரம். இந்த 6 லக்னங்களை சேர்ந்துருந்து நீங்கள் மீனராசியாக இருந்து உங்கள் நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கடைசி 3 மாதங்களில் சில பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். இது முதல் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மீனத்துக்கு வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் இப்போ மற்ற லக்னங்கள்லாம் பலன் தராதான்னு கேட்டேன். ஏன்னா நான் மீனராசி, மீன லக்னமே நிறைய பேர் இருப்பீங்க. மேஷம் இருப்பீங்க, கடகம், சிம்மம் இருப்பீங்க, விருச்சிகம் இருப்பீங்க, கும்பம் இருப்பீங்க. இதுக்கெல்லாம் முதல்ல அந்த லக்னத்துடைய அடிப்படையில் டிரான்சிஷன்லாம் அவ்வளோ ஃபேவராக இல்லாததுனால ராசி என்பது ஒரு பாதி, லக்னம் என்பது ஒரு மறுபாதி. ராசிநாதன் தான் உங்கள் மனநிலையை உண்டு செய்வார், லக்னநாதன் தான் உங்கள் விதியை உண்டு செய்வார். ஹாரோஸ்கோப் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் லக்னநாதனும் காம்பினேஷன் நல்லா வந்துருச்சுன்னா, ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸாக எடுத்துட்டாங்கன்னா, அவங்களோட தொடர்புகள் நல்லா இருந்தால் அந்த ஹாரோஸ்கோப்பே ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதுதான் வந்து ராசிநாதன் லக்னநாதன் காம்பினேஷன் பார்க்குறது. அப்போ மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2025 இந்த கடைசி 3 மாதங்களில் ஒருவேளை நீங்கள் மீன லக்னம், மேஷம், கடகம், சிம்மம் அண்டு விருச்சிகம், கும்பமாக சேர்ந்து இருந்தீங்கன்னா, ராசியான மீனமாக இருந்தீங்கன்னா பலன்கள் கொடுக்கும். ஆனால் அது பூர்ணமான பலன்களை கொண்டு போகிறத சில தடைகளை ஏற்படுத்தும். ஒருவேளை மற்ற 6 லக்னங்கள் நான் சொன்ன மாதிரி அமைஞ்சுன்னா உங்களுக்கு வந்து லக்கு கொடுத்துரும். இதை விட மெயினாக நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணணும்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் உள்ள அந்த ஹாரோஸ்கோப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. தட் மீன்ஸ் அதில் எதுவும் தோஷம் இல்லை, எந்த பிளான்ட்டும் கன்ஜெக்ஷன் சரியில்லாமல் இல்லை, எந்த பிளான்ட்டும் ராகு கேதோட இல்லை, எதுவுமே மறையலை, எதுவுமே நீச்சமாகலை, எதுவுமே வீக்காக போயிடல, எதோடைய கூட்டணியும் வந்து வலுவிழந்து நிற்கலை அப்படின்னா எந்த விதமான ட்ரபிளும் இது கொடுக்காது. அதை விட மெயினாக உங்களுக்கு தசாலாட்னா எந்த பிளான்ட் பர்டிகுலர் தசா நடத்துதோ அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து ஹாரோஸ்கோப்பில் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஹவுஸில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளான்ட் பொசிஷனோட இருந்ததுன்னா சக்ஸஸை கொடுத்துரும். இதை புரிதலோட அடுத்த 3 மாதங்கள் 2025 கடைசி 3 மாதங்கள் சில எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு நல்லபடியாக நிறைவேறணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன்.
உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது? அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன், மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள். அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது. அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப் கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீஸஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.